ஓகே. 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 Same தான். Okay. Just a second. ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் சர்வீஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் என்ன பார்க்க போறோம்னா நோட்டிபிகேஷன் சர்வீஸ். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை நோட்டிபிகேஷன்? எனி ஐடியா? நோட்டிபிகேஷன் என்னங்க? சேம். எனிதிங் வில் பி ஹேப்பன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வரும்? ஒரு நோட்டிபிகேஷன் வரும். நோட்டிபிகேஷன் மீன்ஸ் தட்ஸ் அ கம்யூனிகேஷன் சொல்லலாமா? கரெக்ட்லா? நோட்டிபிகேஷன் மீன்ஸ் கம்யூனிகேஷன். ஏதோ ஒரு எனிதிங் வில் பி ஹேப்பன் அப்படின்னா ஏதோ ஒரு திங்ஸ் ஹேப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு அதை கம்யூனிகேட் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் நம்ம நோட்டிபிகேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அதனாலதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சர்வீஸை நோட்டிபிகேஷன் சர்வீஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? தட் மீன்ஸ் நோட்டிபிகேஷன் சர்வீஸ். ஓகேங்களா? இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா எஸ்என்எஸ், எஸ்கியூஎஸ், தென் இது ரெண்டு தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். டைம் இருந்துச்சுன்னா நான் கிளவுட் வாட்சும் சேர்த்துப்பேன். ஓகேங்களா? இது ரெண்டு தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நோட்டிபிகேஷன் என்னன்னு சொல்லியாச்சு. கம்யூனிகேஷன் பிட்வீன் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் நம்மளுக்கு பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். கரெக்ட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வாட் இஸ் மீன் பை கம்யூனிகேஷன்? கம்யூனிகேஷன் என்னது? ரெண்டு பேர் பேசிக்கிறதுன்னு சொல்லலாம். கரெக்டா? ஒண்ணு அந்த ரெண்டு பேரும் இப்ப நானும் நீங்களும் இன்டராக்ட் பண்ணோம்னா இட்ஸ் அ கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்ப நான் ஒன்னு சொல்றேன்னா அதை லிசன் பண்றதுக்கு நீங்க இருக்கீங்க. கரெக்டா? நீங்க ஏதாச்சும் சொன்னீங்கன்னா லிசன் பண்றதுக்கு நான் இருக்கேன். திஸ் இஸ் அ கம்யூனிகேஷன். பேசிக் கம்யூனிகேஷன் இதுதான். கரெக்டா? ஓகே. ஆனா நம்ம ஏடபிள்யூஎஸ்ல காமனாவே வந்து பார்த்தா ரெண்டு டைப்பா பிரிப்பாங்க. ஓகேங்களா? சிங்க்ரனைஸ் அண்ட் ஏசிங்க்ரனைஸ் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா யாராச்சும்? சிங்க்ரனைஸ்னா என்ன, ஏசிங்க்ரனைஸ்னா என்ன? எனி ஐடியா? ஏன் டைப் பண்றேன்? ஓகே. சிங்க்ரனைஸ் ஆர் ஏசிங்க்ரனைஸ் அப்படின்னா என்னன்னு எனி ஐடியா? அட்லீஸ்ட் இதை பார்த்து சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு கால் பண்றேன்னு வைங்களேன். நீங்க காலை பிக் பண்ணா மட்டும்தான் இன்னைக்கு கிளாஸ் இருக்கு. ஆர்எல்ஸ் நான் ஏதோ ஒரு திங்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், உங்களுக்கு கால் பண்றேன். ஓகேங்களா? கால் பண்ணா நீங்க மொபைல் என்னுடைய காலை பிக் பண்ணா மட்டும்தான் நான் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் என்ன பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் என்னால ஷேர் பண்ண முடியுமா? ஓகேங்களா? அப்படின்னா என்னன்னா சிங்க்ரனைஸ்னா we must send and receiver. That means உங்களுக்கு வந்து அட் எ டைம்ல சென்டரும் அவைலபிளா இருக்கணும், ரிசீவரும் அவைலபிளா இருந்தா மட்டும்தான் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். தட்ஸ் எ சிங்க்ரனைஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏசிங்க்ரனைஸ்னா என்னன்னா ஃபயர் அண்ட் ஃபர்கெட், எஃப் அண்ட் எஃப்னு சொல்லுவாங்க. ஃபயர் அண்ட் ஃபர்கெட். ஓகேங்களா? அதுதான் வந்து ஏசிங்க்ரனைஸ். அப்படின்னா என்னன்னா நீங்க ரிசீவர் இருக்கணும்ன்ற நெசசிட்டியே இல்லை. ஓகேங்களா? நான் உங்களுக்கு கால் பண்ணதுக்கு பதிலா நான் ஜஸ்ட் வந்துட்டு குரூப்ல போட்டுருவேன் மெசேஜ். டுடே வி ஹேவ் அ கிளாஸ் அட் 7:30 சொல்லுவோம். ஓகேங்களா? அதை நீங்க யார் பார்த்தீங்க பார்க்கலன்றது எனக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஆஸ் எ யூசரா நான் என்ன பண்ணிடுறேன், கம்யூனிகேஷனை பாஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? வாட்ஸ்அப்ல. ஓகேங்களா? அதை யார் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களாம் ரிசீவ் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? யார் யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அவங்களாம் ரிசீவர். மேக்சிமம் சம் பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக் இட் ஆஃப்லைன்னா அவங்களுக்கு என்ன ஆகாது, ரிசீவ் ஆகாது. நீங்க எப்போ உங்களுடைய இன்டர்நெட் ஆன் பண்றீங்களோ அப்போ மட்டும் தான் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? அப்ப அது வரைக்கும் அந்த மெசேஜ் எங்க இருக்கும்? எனி ஐடியா? இது வரைக்கும் யாராச்சும் எங்க இருக்கும்? இப்ப நான் குரூப்ல போட்டுறேன். ஓகேங்களா? நீங்க உங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆஃப் பண்ணுறீங்க. ஓகேங்களா? நான் அந்த குரூப்ல போஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா உங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்குமா? அதே குரூப்ல நீங்களும் இருக்கீங்க, ரிசீவ் ஆயிருக்குமா? ரிசீவ் ஆயிடுமா? இன்டர்நெட் ஆன் பண்ணீங்கன்னா மட்டும்தான். நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவதே பாத்திருக்கீங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டீங்கன்னா ஒரு டிக் மட்டும் தான் வரும். ஓகேங்களா? அவரும் இன்டர்நெட் கனெக்டிவிட்டில இருந்து அவருக்கு ரிசீவ் ஆனா மட்டும்தான் உங்களுக்கு டபுள் டிக் வரும். ஒன்ஸ் அவர் ரீட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன வரும், அந்த டிக்கே ப்ளூ கலர்ல வரும். ஓகேங்களா? திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். ஓகேங்களா? நான் சென்ட் பண்ணிட்டேன்னா இட்ஸ் அ ஃபயர்ட். அதுக்கப்புறமா நீங்க பாத்தீங்களா இல்லையா நான் பார்க்க மாட்டேன். ஆனா நான் மானிட்டர் பண்ணணும்னா நான் மானிட்டர் பண்ணலாம். அதுவும் நான் இங்க எடுப்பேன். கிளவுட் வாட்ச், கிளவுட் மானிட்டரிங்லாம் நான் எடுப்பேன். ஓகேங்களா?
மானிட்டர் பண்றதுன்னா நீங்க மானிட்டர் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் புரியுங்களா? சிங்க்ரனைஸ்னா என்ன, ஏ சிங்க்ரனைஸ்னான்றதுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துச்சா? ஓகேங்களா, இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து டைப்ஸ்ங்க. ஓகேங்களா, சிங்க்ரனைஸ் அண்ட் ஏ சிங்க்ரனைஸ்ன்றது என்னது? டைப். ஓகேங்களா, எஸ்என்எஸ்னா என்னன்னு பாருங்க. சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ் அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு நோட்டிஃபை பண்ண போறேன். ஓகேங்களா, எஸ்கியூஎஸ்னா சிம்பிள் கியூ சர்வீஸ். ஓகேங்களா, இந்த கியூ தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க இன்டர்நெட் அவைலபிள்ல வச்சிடலன்னா, ஓகேங்களா, அது வரைக்கும் அந்த மெசேஜ் எங்க இருக்குன்னா சம் கியூல இருக்கும். அதுக்கு நேம் வந்து டெட்லைன் கியூன்னு சொல்லுவாங்க. என்னங்க, டெட்லைன் கியூ. அந்த டெட்லைன் கியூக்கு நீங்க ரேஞ்ச் கொடுக்கலாம். ஓகேங்களா, எனக்கு 1 டே வந்து அது அவைலபிளா இருக்கும் டெட்லைன் கியூல, இல்ல 2 டே அவைலபிளா இருக்கும், 3 டேஸ் அவைலபிளா இருக்கும், இல்ல பர் மந்த்துக்கு அவைலபிளா இருக்கும். அப்போ நான் வந்து பார்த்தா பர் மந்த் கொடுத்துட்டேன்னா என்ன ஆகும்னா, நீங்க 1 மந்த் வரைக்கும் நீங்க நெட்டே ஆன் பண்ணல. ஓகேங்களா, அப்படின்னா அந்த 1 மந்த் வரைக்கும் அது என்ன ஆகும், டெட்லைன் கியூலயே இருக்கும். ஓகேங்களா, 1 மந்த்துக்குள்ள நீங்க எப்போ நீங்க இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆன் பண்ணாலும் உங்களுக்கு அந்த மெசேஜ் ரிசீவ் ஆயிடும். ஓகேங்களா, ஆனா டெட்லைன் கியூல இருந்து போயிடுச்சுன்னா உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஓகேங்களா, தட் மீன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணிட்டு அவர் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணீங்கன்னா மெசேஜ் டெலிட்டட்னு வரும். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு ரிசீவ் ஆயிட்டு இருக்கும், அவருக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கும், டபுள் கிளிக் வந்துடும், ஆனா அவர் ரீட் பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடி உங்களால அந்த மெசேஜ் மாடிஃபை பண்ண முடியுமா? செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிருவீங்க. ஓகேங்களா, டெலிட் பண்றதுக்கு மீனிங் என்னது? தட்ஸ் எ டெட்லைன் கியூல இருக்கு, அதை நீங்க டெலிட் பண்ணிருங்க. நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா ஏதோ சம் மெசேஜ் டெலிட்டட் மட்டும் தான் அவருக்கு காமிக்குமே தவிர உங்களுடைய கண்டென்ட் காமிக்காது. தட் மீன்ஸ் அந்த டெட்லைன் கியூல இருந்து அந்த கண்டென்ட்டை நீங்க ரிமூவ் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா, ஸ்டில் நோ கிளியரா? இதுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இல்ல, நோட்டிபிகேஷன் ரியல் டைம்ல இது எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த எஸ்என்எஸ் சிம்பிள், இது ஜஸ்ட் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் பர்பஸ் தானே, நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னு நீங்க கேட்கலாம். இந்த கிளாஸ் முடிச்சுட்டு லேட்டரா உங்களுக்கே புரியும். ஓகேங்களா, எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுன்றது ஜஸ்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம். ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகேவா, என்னதான் கிளியருங்களா? ஸ்டில் நவ்? ஓகே. ஓகே, ஜஸ்ட் a second. ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்கியூஎஸ் பார்க்கலாம். ஓகேங்களா, சிம்பிள் கியூ சர்வீசஸ் சொல்லுங்க. ஓகேங்களா, இதுல வந்து நான் எஸ்கியூஎஸ் ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேங்களா, ஜஸ்ட் கோ டு ஆன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா, பிளஸ் நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், அதால எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, வேற எதுவும் இல்லை. ஓகே, நம்ம என்ன சொன்னோங்க, எஸ்கியூஎஸ். இந்த சர்ச் பட்டன்ல போயிட்டு எஸ்கியூஎஸ் டைப் பண்ணீங்கன்னா then you get a service. ஓகேங்களா, வந்த உடனே என்ன சொல்லுது பாருங்க, அமேசான் எஸ்கியூஎஸ் எ மெசேஜ் கியூயிங் சர்வீசஸ். இது ஜஸ்ட் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாத்துங்க, இதுதான் அதோடைய எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா, இதெல்லாம் மோஸ்ட்லி யாரும் எஸ்கியூஎஸ்னா என்னன்னு கேட்க மாட்டாங்க. எஸ்கியூஎஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு தான் கேட்பாங்களே தவிர. ஓகேங்களா, ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிட்ட வந்து ஃப்ரெஷர் மைண்ட் எஸ்கியூஎஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன் சொல்லு. ஓகேங்களா, எஸ்கியூஎஸ்க்கு என்ன சொல்லு, எஸ்கியூஎஸ் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணீங்க, என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி யாரும் நம்ம கேட்க மாட்டாங்க. ரியல் டைம்ல ஒர்க் பண்ணிருக்குமான்றது மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, எஸ்கியூஎஸ் கிளிக் பண்ண உடனே என்ன சொல்லுது, கிரியேட் கியூன்னு. ஐ ஜஸ்ட் கிரியேட் a queue. இங்க ரெண்டு டைப் இருக்கு பாருங்க, ஸ்டாண்டர்ட், FIFO. வாட் இஸ் மீன் பை ஸ்டாண்டர்ட், வாட் இஸ் மீன் பை FIFO? FIFOனா அதுலயே இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். சில மெத்தடாலஜிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் சர்வ், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்களுக்கு தான் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லுவாங்களா, அதே கான்செப்ட் தான். இப்போ நீங்க ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, என்னன்னா அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ் ரிசீவர் ஆச்சு இருக்கணும். ஓகேங்களா, FIFOனா என்னன்னா, ஃபர்ஸ்ட் எந்த மெசேஜ் நம்ம சென்ட் பண்றோமோ அந்த மெசேஜ் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் மெசேஜ் டெலிவரி ஆகும். ஓகேங்களா, அதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஓகேங்களா, மோஸ்ட்லி நம்ம ஸ்டாண்டர்ட் தாங்க செலக்ட் பண்ணுவோம், FIFOலாம் செலக்ட் பண்ண மாட்டோம். இதுவும் பேஸ்ட் ஆன் கிளைண்ட் ரெக்வயர்மெண்ட் தான். கிளைண்ட் கேட்டானா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது பாருங்க என்ன கேக்குது, கியூ நேம் கேக்குது. நான் என்ன கொடுக்குறேன், மை பிரைவேட் கியூன்னு வச்சுக்கிறேன். இங்க பாருங்க, இதுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே கான்ஃபிகரேஷன், இது எல்லாமே யூசர் ரிலேட்டட் திங்ஸ் தான். ஓகேங்களா, கிளைண்ட் என்ன கேட்கறானோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி தரணும். என்ன பாருங்க, இது என்னது, விசிபிலிட்டி டைம் அவுட். நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்களுக்கு எவ்வளவு நேரம் இது விசிபிள் ஆகும். ஓகேங்களா, செகண்ட்ஸ்ல இருந்து மினிட்ஸ்ல இருந்து ஹவர்ஸ் வரைக்கும் யூ கேன் ஏபிள் டு
செலக்ட். அவனே பாருங்க மினிமம் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 12 ஹவர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? 12 ஹவர்ஸை தாண்டி நீங்க கொடுக்க வேணாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு சும்மா 30 மினிட்ஸ் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இது என்னங்க? மெசேஜ் ரெட்டென்ஷன் பீரியட். வாட் இஸ் மீன் பை ரெட்டென்ஷன்? சேம் தான். நீங்க எவ்வளவு நேரம் அதை வந்து ரிட்ரீவ் பண்றதுக்கு, இப்ப நீங்க அவங்க பாக்கிறதுக்கு முன்னாடி செலக்ட் பண்ணி டெலிட் பண்றீங்களா, அதெல்லாம் என்னது? அனுப்பிட்டு திருப்பி ரிவர்ட் பண்றது. ஓகேங்களா? அதுக்கான சம் பீரியட்ஸ் எவ்வளவு நாள் நீ வைக்க போற. இதுவும் யாருக்கு ப்ரொவைட் பண்ணுவா? கிளைண்ட் தான் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் அந்த மெசேஜ் அவனுக்கு எவ்வளவு நாள் வேணும்ன்றது. ஓகேவா? இது வந்து டெலிவரி டிலே. இதெல்லாம் நீங்க டிஃபால்ட்டாவே மேக்ஸிமம் விட்டுருவாங்க. இது கொஞ்சம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட்ல தெரிஞ்சு வச்சுங்க. இது என்ன சொல்லுது பாருங்க, மேக்ஸிமம் மெசேஜ் லிமிட் 256 KB. அப்படின்னா என்னன்னா உங்களுடைய மெசேஜ் 1 KB இருக்கலாம். 1 KBல இருந்து 250 KBக்கு உள்ளாரதான் இருக்கும். அதை தாண்டி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? தட் மீன்ஸ் நீங்க சம் சைட்ஸ் எல்லாம் போயிட்டு இமேஜை லோட் பண்ணீங்கன்னா அதுவே சம் எதுவும் கேட்கும். பார்த்துருக்கீங்களா? டெக்ஸ்ட் கண்டென்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் லிமிட்னு காமிக்கும், இல்லைன்னா அந்த இமேஜுக்கு இவ்வளவுதான் லிமிட்னு காமிக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்க யாராச்சும் WNW யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லைன்னா பேசிக் மொபைல்ஸ் யாரா யூஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கோ வேற யாருக்கோ ஓகே லாங்கா மெசேஜ் கீப் பண்ணிருக்கீங்களா? கீப் பண்ணி அனுப்பியிருக்கீங்களா? நீங்க ஒரு லெட்டரும் கீப் பண்ணா உங்களுக்கு கவுண்ட் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி மொபைல் யாரா யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதுக்கப்புறம் நீங்களும் நினைச்சாலும் என்ன பண்ண முடியாது, மெசேஜே கீப் பண்ண முடியாது. அதுக்கும் முன்னாடி இன்னொன்னு இருந்துச்சு. நீங்க எவ்வளவு வேணாலும் பேராகிராஃப் கூட நீங்க கீப் பண்ணலாம். கீப் பண்ணி அனுப்பிடுவீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன தெரியுங்களா ஆகும்? அந்த மெசேஜ் 2ஆ உடைஞ்சு போகும். நான்லாம் அனுப்பியிருக்கேன். 2ஆ உடைஞ்சு அனுப்பும்போது செகண்ட் பார்ட் தான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டெலிவரி ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் டெலிவரி ஆகாது. செகண்ட் பார்ட் டெலிவரி ஆனோன்னா அவன் சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் எல்லாம் ஆயிருக்கான். எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி எனக்கு ஃபோன் பண்ணிடுவான் டைரக்டா. என்னடா அனுப்பியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சம் அமௌண்ட் அனுப்புடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று அனுப்பினாலும் செகண்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் அவனுக்கு டெலிவரி ஆகும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே ஹோல்ட் ஆகி கொஞ்ச நேரம் பொறுத்து தான் டெலிவரி ஆகும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்போ வந்து அந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகாதால ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்லாம் அவங்க எனேபிள் பண்ணல. அதனால எது அவைலபிள் இருந்துச்சோ அது போயிடும். ஓகேங்களா? சரி, அந்த மாதிரி உங்களுடைய மெசேஜ் சைஸை டிக்ளேர் பண்றது இங்க. ஓகேங்களா? உங்களால 256 KB தாண்டி இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இட்ஸ் டிஃபால்ட். ஓகேங்களா? வேணா இதை வந்து டிக்ரீஸ் வேணா பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இது என்கிரிப்ஷன். என்னதுங்க? நீங்க என்கிரிப்ஷன் அந்த மெசேஜ் என்ன பண்ண போறீங்க? என்கிரிப்ட் பண்ண போறீங்களா இல்லையா? என்கிரிப்ஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும்? சார்ஜஸ் எனேபிள் ஆயிரும். ஓகேங்களா? இங்க பாருங்க, சூஸ் மெத்தட் என்ன இருக்கு? பேசிக்னு ஒண்ணு இருக்கு, அட்வான்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க, நான் எது கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு அட்வான்ஸ் கிளிக் பண்ணோன்னு என்ன வந்திருக்கு பாருங்க, ஒரு ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. என்ன ஸ்கிரிப்ட் இது? திஸ் இஸ் ஜேசான் ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? நான் ஆல்ரெடியே லாட் ஆஃப் டைம் சொல்லியிருக்கேன். AWS என்ன லாங்குவேஜ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவோம்? ஜேசான் ஸ்கிரிப்ட் தான் பண்ணுவோம். இஃப் யூ நோ த ஜேசான் என்ன பண்ணுவாங்கன்னா ஜேசான் ஸ்கிரிப்ட் லெவல்லே ஹேண்டில் பண்ணிட்டு இந்த அட்வான்ஸ்ல வந்து கிளிக் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இப்ப நம்ம ஃபெமிலியர் ஜேசான் ஃபெமிலியர் இல்லைன்னா we go with the basic. இந்த பேசிக்ஸ்லயே என்ன இருக்கு பாருங்களேன். ஒன்லி த கியூ ஓனர் அப்படின்னா என்னன்னா டிஃபைன் ஹூ கேன் சென்ட் த மெசேஜ். யார் மெசேஜ் சென்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஓனர் சென்ட் பண்ண போறீங்களா? இப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் தான் ஓனர். கரெக்டா? இப்போ நான் கிரியேட் பண்ணா நான் தான் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். கரெக்டா? இப்போ நமக்கு ரியல் டைம்ல எதுவும் அப்ளிகேஷன் இல்லாதால நானே நானே சென்ட் பண்ணி நானே மெசேஜ் ரிசீவ் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு நான் உங்களுக்கு டிஃப்ரெண்டா யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஆர்எல்ஸ் வேற யாரெல்லாம் கிரியேட் பண்ணலாம் பாருங்க. ஒன்லி த AWS ஸ்பெசிஃபைட் AWS அக்கௌண்ட். ஒரு அக்கௌண்ட்ல இருந்தும் நீங்க என்ன பண்ணலாம்? இதை அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, IAM யூசர். IAM யூசரும் நம்ம என்ன பண்ணலாம்? இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்னு இருக்கு பாருங்க, யாரும் பாருங்க, ரோல்ஸ் இருக்கு. வாட் இஸ் மீன் பை ரோல்ஸ்? ரோல்ஸ் கிரியேட் பண்ணாலே நான் என்ன சொல்லியிருக்கேன்? சர்வர் கம்யூனிகேட் பண்றதுக்கு ரோல்ஸ் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிருக்கேன். ஓகேங்களா? ஓகேங்களா? இது நீங்க ஜஸ்ட் பாருங்க, லேட்டரா நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகேங்களா? அதுவும் நீங்க செலக்ட் பண்ணாதான் செலக்ட் பண்ணுவோம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன்? கியூ ஓனர் நானே மெசேஜ் அனுப்பி நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். இங்க பாருங்க, retrieve allow policy. That means identify which source queue can use this queue as a dead letter queue. நான் சொன்னேன் இல்லைங்களா, டெட் லெட்டர் கியூன்னு ஒன்று சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அது இங்க தாங்க வரும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணலையா? ஜஸ்ட் அ செகண்ட். ஜஸ்ட் ஓகே.
ஜஸ்ட் இமேஜின். ஓகேங்களா, நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரியேட் பண்ண போறேன், SQS கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா, இது என்னுடைய SQS வச்சுக்கோங்க. ஓகேங்களா, SQS. ஓகேங்களா, SQS கீழே என்ன இருக்குன்னா we have a get letter queue சொல்றேன் இல்லைங்களா, அது இங்க இருக்கும். ஓகேங்களா, இங்க இருந்து இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சென்டர். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் ஷோ லைக் திஸ் சென்டர். ஓகேங்களா, இவன் யாரு, என்னுடைய ரிசீவர். ஓகேங்களா, சென்டரும் ரிசீவரும் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், ஒரு மெசேஜ் சென்டரா மெசேஜ் சென்ட் பண்ண போறேன். இந்த SQS என்ன பண்ண போகுது, ரிசீவருக்கு அந்த மெசேஜை அனுப்ப போகுது. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகேங்களா, இன்கேஸ் இந்த ரிசீவர் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிள் இல்லைன்னா இது எங்க மூவ் ஆக போகுது, என்னுடைய DLQ. இதுதான் என்னதுங்க, என்னுடைய DLQ. DLQ மீன்ஸ் டெட் லெட்டர் கியூ. ஓகேங்களா, இங்க மூவ் ஆயிடும். ஓகேங்களா, இந்த DLQ சொல்றீங்களா, அதை ஹேண்டில் பண்றது தான் இது. டெட் லெட்டர் கியூவை நீ எனேபிள் பண்ண போறியா, டிசேபிள் பண்ண போறியா. நீங்க டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு கியூவா இருக்காது. இப்படி சென்ட் பண்ணா இங்க நீங்க வெயிட்டிங் பீரியட் கொடுக்குற டைம்ல ரிசீவருக்கு போனா போகும், அப்படி இல்லை அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆகும். ஓகேங்களா, இதுவே நீங்க DLQ செட் பண்ணீங்கன்னா அது என்ன ஆகும்னா இங்க SQS வெயிட்டிங் பீரியட்ல இருந்து அந்த டைம் முடிஞ்சதும் DLQக்கு வந்து DLQல சம் வெயிட்டிங் பீரியட்ல இருந்தோம், அப்பவும் நீங்க ஒர்க் பண்ணலாம், டெலிட் ஆயிடும். தட்ஸ் இட். புரியுதா? ஸ்டில் நோ? ஓகே. நேம் வந்து டேக்ல வந்து நான் சும்மா நேம் கொடுத்துட்டு மை பிரைவேட் தானே கொடுத்தோம், மை பிரைவேட்னு கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கிரியேட் கியூன்னு கொடுத்தேன். தட் மீன்ஸ் இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கும், ஒரு கியூ கிரியேட் ஆயிடுச்சு. இல்ல கியூ கிரியேட் ஆனது எனக்கு என்னென்ன கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. நேம் டைப் வந்து ஸ்டாண்டர்ட் நான் தான் செலக்ட் பண்ணேன். இங்க என்ன கிரியேட் ஆயிருக்கு, ARN. ஓகேங்களா, இந்த ARN எதுக்கு யூஸ் ஆகும் நான் இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, பார்த்ததில்லை நம்ம. கரெக்டா, இந்த ARN எதுக்காக யூஸ் பண்ணா, ஒரு சர்வ் ஒரு இன்டர்னல், ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு என்னென்ன கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, ARN-ம் URL-ம் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, SQS நம்ம கிரியேட் பண்ணும்போது ARN-ம் URL-ம் கிரியேட் ஆகும். இது ஏன் நான் 2 தடவை சொல்றேன்னா, நெக்ஸ்ட் நான் இப்போ வந்து உங்களுக்கு SNS கிரியேட் பண்ணும்போது யூ கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகேங்களா, இது நமக்கு என்னங்க வந்திருக்கு, ARN-ம் URL-ம் வந்து. கரெக்டா, ஐ ஜஸ்ட் நோட் இட் ஹியர். என்னுடைய ARN எடுத்துக்கிறேன், இந்த ARN காப்பி பண்ணி இங்க போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இன்னொன்னு என்ன கிரியேட் ஆயிருக்கு, URL. ஓகேங்களா, வாட் இஸ் மீன் பை ARN-னா, ஓகேங்களா, ARN-னா நத்திங் பட் இப்போ நீங்க இன்டர்னல் நிறைய சர்வீசஸ் இருக்கா, EC2ன்றது ஒரு சர்வீஸ். ஓகேங்களா, S3ன்றது ஒரு சர்வீஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ண SQS-ன்றது ஒரு சர்வீஸ். ஓகேங்களா, நீங்க இன்டர்னல்ல ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ண போறீங்க, எனிதிங் வில் பி கம்யூனிகேட் வித்தின் இன்டர்னல் AWS சர்வீஸ்னா நீங்க ARN யூஸ் பண்ணிக்கலாம், இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா, இப்போ நீங்க EC2 கிரியேட் பண்றீங்க, கரெக்டா, S3 கிரியேட் பண்றீங்க, ரெண்டுமே என்னதுங்க, டிஃப்ரெண்ட் சர்வீஸ். ஓகேங்களா, இன்டர்னல்ல AWS-ல கம்யூனிகேட் பண்றதுக்கு இந்த ARN லிங்கை யூஸ் பண்ணுவோம். இன்டர்னல், திஸ் இஸ் ஃபார் இன்டர்னல் கம்யூனிகேஷன். ARN ஃபார் இன்டர்னல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா, URL ஃபார் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா, இதே மெசேஜை நீங்க எக்ஸ்டர்னல்ல இருந்து வியூ பண்ணி பார்க்கணும், இல்லைன்னா இன்னொரு டூல்ல இருந்து வியூ பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க மானிட்டரிங்ல மேக்ஸிமம் இதெல்லாம் SNS SQS கூட அதிகமா யூஸ் பண்ண முடியும். AWS மட்டுமே யூஸ் பண்றவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எல்லாமே AWS வித் DevOps தான். ஓகேங்களா, we have a number of tools, தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் நிறைய இருக்கு, இதை விட ஃபிளெக்சிபிளா. நீங்க DevOps-ல படிப்பீங்க, Splunk, ஓகேங்களா, இதெல்லாம் படிப்பீங்க. ஓகேங்களா, அதெல்லாமும் ஒரு நோட்டிபிகேஷன் சர்வீஸ் தான். ஓகேங்களா, இங்க ஆனா நமக்கு AWS-லயும் நம்மளால இது பண்ண முடியும்ன்றதுக்காக இந்த சர்வீஸ் எல்லாம் எடுக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இப்போ வரைக்கும் நீங்க என்ன புரிஞ்சுக்கலாம், ARN-னா இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்காக யூஸ் ஆகும், எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷனுக்கு URL யூஸ் ஆகும். அப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த SQS-ஐ நான் வெளியில இருந்தும் அக்சஸ் பண்ண முடியும், எல்லாம் கிளியரா? இந்த HTTP லிங்க் கொடுத்தா என்னால வெளியில இருந்தும் அக்சஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஓகே, ஐ ஜஸ்ட் கோ ஹியர். இப்போ நமக்கு ஏதாச்சும் மெசேஜ்லாம் ஏதாச்சும் இருக்குங்களா? இந்த மாதிரி நான் ஒரு கியூ கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் நானே என்ன பண்ண போறேன், எனக்கு நானே மெசேஜ் அனுப்பிட்டு எனக்கு ரிசீவ் ஆகுதான்னு பார்க்க போறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் கோ, இங்க இருக்கா சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜஸ் இருக்குங்களா, நான் இதை கிளிக் பண்ணிட்டு this is my first message போடுறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு சென்ட் மெசேஜ் கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு எதுவுமே வரல. இங்க பாருங்க, இங்க ஏதாச்சும் உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கா?
கொஞ்சம் நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா வரும். ஓகேங்களா? பிரைவேட் மெசேஜ் போயிட்டேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? இங்க எதுவுமே காமிக்காது. சென்ட் மெசேஜ் அண்ட் ரிசீவ் மெசேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு மெசேஜ் இருக்குன்னு வருமே தவிர, இங்க பாருங்க உங்களுக்கு எங்கேயாச்சும் ஷோ ஆயிருக்கா? ஷோ ஆகல. இதுல இருந்து என்னன்னா அவங்க மெசேஜ் அனுப்புனாலும் உங்களுக்கு டைரக்டா வராது. நீங்க எப்ப போயிட்டு இந்த போல் ஃபார் மெசேஜ்னு கொடுக்குறீங்களோ அப்பதான் யூ கெட் அ மெசேஜ். அது வரைக்கும் உங்களுக்கு அந்த வெயிட்டிங் பீரியட்ல இருக்கும். ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்டா? ஓகே. இப்ப பாருங்க இது எனக்கு மெசேஜ் மாதிரி வந்திருக்கா? இல்ல. ஒரு ஐடி வந்திருக்கு. சென்ட்னு வந்திருக்கு. எவ்வளவு பைட்ஸ் இருக்குன்னு வந்திருக்கு. அவ்வளவுதானே வந்திருக்கு. எனக்கு மெசேஜை பார்க்கணும்னா ஜஸ்ட் கிளிக் திஸ் லிங்க் தென் யூ கெட் எ மெசேஜ். ஓகேங்களா? மெசேஜ் பாடி வந்துருச்சுங்களா? இந்த டீடைல்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு யார் அனுப்புனா எந்த அக்கௌண்ட்ல இருந்து வந்திருக்குன்னு. திஸ் இஸ் அ அக்கௌண்ட். இதுதான் என் அக்கௌண்ட்டா நான் போய் செக் பண்ணிக்கவா? வேணும்னா செக் பண்ணிக்கலாங்களா ஒரு தடவை? பாருங்க என்னுடைய அக்கௌண்ட் ஐடி 5775 முடியுது. சரிங்களா? கரெக்டா இருக்கா? அப்போ யார் நமக்கு மெசேஜ் அனுப்புறான்ற டீடைல்ஸை நம்மளால பார்க்க முடியும். அது பார்க்கறதுக்கு நம்ம டீடைல்ஸ்ல போய் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, தட்ஸ் இட். இதுதான் ஒரு எஸ்கியூஎஸ். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எஸ்என்எஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? எஸ்என்எஸ் மீன் பை சிம்பிள் நோட்டிபிகேஷன் சர்வீஸ். ஓகேங்களா? நான் இங்க சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது 1-to-1 கம்யூனிகேஷன். ஓகேங்களா? இது என்னது? 1-to-1. தட் மீன்ஸ் சிங்க்ரனைஸ். ஓகேங்களா? திஸ் இஸ் நாட் ஏ சிங்க்ரனைஸ். ஒரு சென்டர் ஒரு ரிசீவர். ஓகேங்களா? நம்ம எஸ்என்எஸ் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டயக்ராமேட்டிக்கா பார்த்துக்கலாம். தென் வி கெட் அ ஐடியா. இங்க வந்து என்ன யார் இருப்பாங்க? ஒரு சென்டர் இருப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு இண்டிவிஜுவல் கால் பண்றேன்னு வைங்களேன், எத்தனை சென்டர் எத்தனை ரிசீவர்? ஒரு சென்டர் ஒரு ரிசீவர் தான். அதுவே நான் வாட்ஸ்அப்ல போட்டேன்னு சொன்னேன். ஓகேங்களா? ஒரு சென்டர் எத்தனை ரிசீவர்? மல்டிபிள் ரிசீவர். அதுதான் இங்க எஸ்என்எஸ். ஓகேங்களா? இது சென்டர். ஓகேவா? ஐ ஜஸ்ட் இங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்க? டாபிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்னங்க டாபிக்ஸ்? வாட் இஸ் மீன் பை டாபிக்ஸ்? எனி ஐடியா? யாராச்சும் இங்க ஏதாச்சும் வேல்யூ ஆடட் சர்வீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? நானா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மேட்ச் இப்ப இருக்க மாதிரிலாம் பார்க்க முடியாது. என்ன பண்ணுவேன், இம்பார்ட்டன்ட் மேட்ச்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃபர்ஸ் கொடுப்பான். அவனே நோட்டிபிகேஷன் அனுப்புவான். ஓகேங்களா? நீங்க லைவ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ணணும், மெசேஜ்ல கெட் பண்ணணும்னா இந்த சர்வீஸை எனேபிள் பண்ணுங்க. ஐ திங்க் மந்த்லி வந்து 39 மந்த்லியும் வச்சிருக்கோம். சம்டைம்ஸ் வந்து பார்த்தா மேட்ச் பேஸ்ட்லயும் வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதை நான் எனேபிள் பண்ணா எனக்கு என்ன ஆகும்? ஈச் அண்ட் எவ்ரி ஓவர் முடியும் போதும் எனக்கு என்ன ஆகும்? மெசேஜ் ரிசீவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நான் ரியலாவே இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? எவ்வளவு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஓவர்ஸ் முடிஞ்சிருக்கு, யார் பேட்டிங் பண்றா, அவங்களுடைய ஸ்கோர் என்ன, இந்தியா டீமோடைய ஸ்கோர் என்ன, இந்த டீடைல்ஸ் போட்டு மெசேஜ் அனுப்புவோம். ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மட்டும் தான் அனுப்புவானான்னு கேட்டீங்கன்னா எனக்கு மட்டும் அனுப்ப மாட்டான். ஓகேங்களா? அந்த வேல்யூ ஆடட் சப்ஸ்கிரிப்ஷனை யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்குமே சென்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதை அவன் பார்க்கலாம், அது வந்து செகண்டரி. ஓகேங்களா? இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஓவருக்கும் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி நான் கெட் பண்ணிக்கிறேன். அதே போல சில கோட்ஸ் எல்லாமும் மார்னிங்ல ஏர்லி மார்னிங் ஏஞ்ச உடனே எனக்கு கோட்ஸ் வரணும், 8 o'clock கோட்ஸ் வரணும்ன்றத சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கோட்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? ரியல் டைம்ல இப்பவுமே நமக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இருக்க கரண்ட் சினாரியோல நான் எதுவுமே சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை. அந்த மாதிரி நீங்க மேக்சிமம் ஒரு சில சர்வீஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டா மெயில்ல நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டே இருப்பான். பாத்திருக்கீங்களா? அதுதான் வந்து பார்த்தா சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லுவோம். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணாலே அதுக்குள்ள இருக்க டீடைல்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு போஸ்ட் பண்ணிட்டே இருப்பான். இன்னொரு ஜெனரல் இப்ப சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வித்ட்ராவல் பண்றீங்கன்னு வைங்களேன், உங்க அக்கௌண்ட் பேஸ்ல ஒரு வித்ட்ராவல் பண்றீங்கன்னா யாருக்கு மெசேஜ் போகும்? உங்களுக்கு மட்டும்தான் வரும். தென் நீங்க தான் ரிசீவர். ஓகேங்களா? அவன் யாருக்கு அனுப்புவான்? உங்களுக்கு மட்டும்தான் அனுப்புவான். ஓகேங்களா? அதே பேங்க்ல சம் லோன் வந்து பார்த்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட்ல லோன் வருதுன்னு வைங்களேன், அவன் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு மட்டுமா அனுப்புவான்? இருக்கிற யூசர் எல்லாருக்கும் அனுப்புவான். இதுதான். ஓகேங்களா? அந்த ஃபர்ஸ்ட் அனுப்புறான் தெரியுங்களா, அதுதான் சிங்க்ரனைஸ். ஓகேங்களா? எஸ்கிஎஸ். இப்ப நான் சொல்றேன் இல்லைங்களா, அந்த லோன் பேஸ்டு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்என்எஸ்ல போயிடும். ஒரு டாபிக் கிரியேட் பண்ணுவான். அப்போ அவன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியா மெயில், அவருக்கு தனியா மெயில், அவங்களுக்கு தனியா மெயில், இந்த மாதிரி எல்லாருக்கும் தனித்தனி மெயில டிராப் பண்ணிட்டு இருக்கான். ஒரே ஒரு மெயில் டிராப் பண்ணுவான், ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணுவான். அது என்ன ஆகும்? என்டையர் சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்க எல்லாருக்கும், பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லாருக்கும் அந்த மெயில் போகும். சம்டைம்ஸ் நீங்க டவுன் டைம்லாம் கூட வரும் பாத்தீங்களா, அதெல்லாமும் சேம் இந்த பேசிக்ஸ்ல தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா?
தட் மீன்ஸ் இது என்ன சொல்லியிருந்தாங்க, திஸ் இஸ் அ டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டாபிக் கிரியேட் பண்ணி we have a n number of receivers. இவங்கெல்லாம் யாருங்க, ரிசீவர்ஸ். ஓகேங்களா. சென்டர் என்ன பண்ணுவான், மெசேஜை டாபிக்ல கிரியேட் பண்ணி ஜஸ்ட் ஹிட் பண்ணானா எல்லா ரிசீவர்ஸ்க்கும் அந்த டாபிக் என்ன ஆகும், ஃபயர் பண்ணி மெசேஜை ஃபயர் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நான் ஆல்ரெடி இதை என்ன சொல்லியிருந்தேன், ஃபயர் அண்ட் ஃபர்கட் சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஃபயர் அண்ட் ஃபர்கட். ஓகேங்களா. உங்களுக்கு இது வந்து ஃபயர் அண்ட் ஃபர்கட்ல வராது. கண்டிப்பா அந்த ரிசீவருக்கு உங்களுடைய வித்ட்ராவலுடைய டீடைல்ஸ் கண்டிப்பா சென்ட் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா. ஆனா இந்த டாபிக்கை, அந்த லோன் பேஸ்டு இஷ்யூ, அந்த லோன் பேஸ்டு ஆஃபரை யாருன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொவைட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா நீங்க போயிட்டு அவனை கொஸ்டின் ரைஸ் பண்ணுவீங்களா? ரைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களா? அதுதான் ஃபயர் அண்ட் ஃபர்கட். அவன் வந்து உங்களை ட்ராக் கூட வச்சுக்க மாட்டான். யார் யாருக்கெல்லாம் இந்த மெசேஜ் போச்சுன்ற ஒரு ட்ராக் கூட வச்சுக்க மாட்டான். ஓகேங்களா. ப்ராக்டிகல் போலாமா? என்னதான் ஆர் யூ கிளியர்ங்களா? ஓகே. ஓகே. I just open the new tab. ஓகேங்களா. for SMS. இங்க போயிட்டு SMS நடிங்க, சிம்பிள் நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் வந்துரும். இங்கே அவன் என்ன சொல்லிருக்கான் பாருங்க, pub and sub message for micro service and services applications. ஓகேங்களா. இங்க எடுத்த உடனே என்ன கேட்கறான் பாருங்க, டாபிக் நேம் தான். அங்க நம்ம பார்த்தோம் அதுதான் ஒரு டாபிக் நான் கிரியேட் பண்ண போறேன். மை ஃபர்ஸ்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்துறேன். சேம் தான் வரும், ஸ்டாண்டர்டா FIFO. ஓகேங்களா. டிஸ்பிளே நேமும் நான் என்ன கொடுத்துறேன், இதே காப்பி பண்ணி ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுறேன். இது எல்லாமே என்கிரிப்ஷன் டேட்டா சேம் தான். ஓகேங்களா. என்கிரிப்ட் பண்ண போறியா, அக்சஸ் பண்ண போறியா, பேசிக் பாலிசிஸ் இது எல்லாமே சேம் தான். ஓகேங்களா. டேட்டா ப்ரொடெக்ஷன் பாலிசி. ஓகேங்களா. இதெல்லாம் அலோ டினை, இது எல்லாமே நமக்கு ஜென்ரல் கான்ஃபிகரேஷன் தாங்க. இதெல்லாம் வேற எதுவுமே நம்ம வந்து போயிட்டு சேஞ்ச் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஐ ஜஸ்ட் கிரியேட் அ டாபிக். வேற எதுவுமே நான் பண்ணல. என்ன பண்ணிருக்கேன், கிரியேட் அ டாபிக். எனக்கு பாருங்க இங்க கிரியேட் டாபிக் கொடுத்தோம்னா என்னெல்லாம் கிரியேட் ஆயிருக்கு பாருங்க. டாபிக் உடைய ஓனர் டீடைல்ஸ் வந்திருக்கு, நேம் வந்திருக்கு, என்னுடைய ARN வந்திருக்கு. என்ன வந்திருக்கு இங்க, என்ன வரல, URL வரல. தட் மீன்ஸ் உங்களுடைய SNS என்னதுங்க, என்ன கம்யூனிகேஷன், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் இன்டர்னல் கம்யூனிகேஷன். உங்களுடைய SQS என்னதுங்க, எக்ஸ்டர்னல், போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். அதுக்காக தான் நான் அது 2 தடவை சொல்றேன். ஓகேங்களா. உங்களுடைய இன்டர்வியூ கண்டிப்பா இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணுவோம். நீங்க உங்களுடைய ரெஸ்யூம்ல SNS SQS போட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணுவான். ஓகேங்களா. நீங்க சொல்லும் போதே SNS இல்லைன்னா அவன் SNS SQSல நீங்க என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டானா அவன் கொஸ்டின் ரைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்களா சொல்லிடலாம். ஓகேங்களா. SNS ஃபார் இன்டர்னல் கம்யூனிகேஷன், we are using SNS ஃபார் இன்டர்னல் கம்யூனிகேஷன், SQS ஃபார் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன் அப்படின்றத வேர்டை நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அவன் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களை கேட்க மாட்டான், விட்டு போயிடுவான். இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான்னா மறுபடியும் உங்களோட SNS SQSல நோண்டுவான். ஓகேங்களா. எது இன்டர்னல் எது எக்ஸ்டர்னல் கேட்பான். ஓகேங்களா. ARN எப்படி யூஸ் பண்ணுவான்னு கேட்பான். ஓகேங்களா. அதான் நீங்க சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மேக்சிமம் சொல்லிருங்க. ஓகேங்களா. இங்க பாருங்க, நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், ஒரு டாபிக் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். டாபிக் கிரியேட் பண்ண உடனே கீழே என்ன கேட்க பாருங்க, கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணா மட்டும் தானே நமக்கு நாம அனுப்புற மெசேஜ் இன்னொருத்தவங்களுக்கு போகும். ஓகேங்களா. நான் ஜஸ்ட் கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா. இங்க என்ன வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய டாபிக் உடைய ARN வந்துருச்சு. ஓகேங்களா. இங்க ப்ரோட்டோகால் இருக்குங்களா, ஜஸ்ட் இந்த ப்ரோட்டோகால் கிளிக் பண்ணுங்க. என்னென்னலாம் வருது பாருங்க. நீங்க HTTP வழியாவும் கனெக்ட் பண்ணலாம், AWS அமேசான் SQS வழியாவும் பண்ணலாம், லேம்டாவும் இதை வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், இமெயிலும் கம்யூனிகேட் பண்ணலாம், SMS கம்யூனிகேட் பண்ணலாம். ஓகேங்களா. நான் இப்போ உங்களுக்கு இமெயில் வழியா கம்யூனிகேட் பண்ண போறேன். ஓகேங்களா. நீங்க எனக்கு டாஸ்க்கு SMS வழியாவோ ஆர்எல்ஸ் SQSும் நான் இப்போ உங்களுக்கு மோஸ்ட்லி டைம் இருந்தா காமிச்சிருவேன். ஓகேங்களா. நீங்க ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். ஓகேங்களா. நான் இப்போ என்ன பண்ண போறேன், இமெயில் பண்ண போறேன். உங்களுடைய டாஸ்க்கு SMSும் SQSும். ஓகேவா. நான் இமெயில் கொடுத்துறேன். இங்க என்ன கேக்குது பாருங்க, எண்ட் பாயிண்டோடைய நேம் கேக்குது. ஜஸ்ட் உங்களுடைய யாரோட இமெயில்லாம் கொடுங்க, ஆக்டிவா இருக்கிற மெயில் ஐடி, ஆனா ஷார்ட்டா இருக்கும். என்னதான் உங்களுடைய இமெயில் ஐடி அப்படியே எனக்கு ஜஸ்ட் பிங் பண்ணுங்க சாட்ல. யாராச்சும் யாராச்சும் ஷார்ட்டா இருக்கா, இல்ல நான் என்னுடைய ஓபன் பண்ணிடுவா. சரி, நான் என்னுடைய ஓபன் பண்ணிடுறேன். ஓகேங்களா.
ஐ ஜஸ்ட் காப்பி தட் இமெயில். ஓகேங்களா, வினோதோட இமெயில் காப்பி பண்ணிடுறேன், இங்க நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, அப்படின்னா இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஒரு சப்ஸ்கிரைபரை ஆட் பண்ண போறேன். வினோதான்றது ஒரு சப்ஸ்கிரைபர். ஓகேங்களா, இது ஃபில்டர் பாலிசிலாம் இருக்குங்க. நீங்க சப்ஸ்கிரைபரை வேணும்னா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, யார் யாரெல்லாம் வேணும்ன்றது இங்க நான் பண்ணிட்டேன். ஓகேங்களா, நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன், வினோதாவை ஒரு சப்ஸ்கிரைபரை ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபரை நான் ஆட் பண்ண போறேன். எந்த ஜிமெயில் ஆக்டிவா இருக்கும் பார்த்தோம்ல, என்னுடைய என்னது டெவாப்ஸா வந்தானே, இன்னொரு சப்ஸ்கிரைபர் நான் ஆட் பண்றேன். என்னுடைய இது நான் இங்க காமிச்சா உங்களுக்கு விசிபிளா இருக்குங்களா, ஸோ பெட்டர் ஐடியா. நான் என்ன பண்ண போறேன், சரி இமெயில் கொடுத்துட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் மெயில் ரிசீவ் ஆயிருக்குங்களா வினோதா? ஆமா, சப்ஸ்கிரிப்ஷன் கன்ஃபர்மேஷன் மெயில் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கன்ஃபர்மேஷன் வந்துருக்குங்களா? ஆமா. ஓகே, நீங்க ஜஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்களேன். இப்போ என்ன இருக்குது, பெண்டிங் கன்ஃபர்மேஷன்ல இருக்கு. ஓகேங்களா, தட் மீன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுது, எஸ்என்எஸ் என்ன சொல்லியிருந்தேன், இன்டர்னல்ல தான் கம்யூனிகேட் பண்ணணும்னு. கரெக்டா என்ன சொன்னேன், இன்டர்னல்ல கம்யூனிகேட் பண்ணணும்னு சொன்னேன். ஆனா இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, எக்ஸ்டர்னல்ல இருக்க ஒரு பர்சனை சப்ஸ்கிரைபரா ஆட் பண்ண முடியும் நம்மளால. ஓகேங்களா, தட் மீன்ஸ் எக்ஸ்டர்னல்லையும் ஒர்க் பண்ண முடியும், ஆனா டிஃபால்ட்டா நமக்கு எஸ்டியூஸ்ல இருக்க மாதிரிலாம் ஒர்க் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபரை ஆட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வாங்கி, இது வந்து 2 லெவல் வெரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதெல்லாம் முடிஞ்சாதான் நம்மளால இதில் ஒர்க் பண்ண முடியும். நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு. ஓகே, ஐ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் இட். டாபிக் இங்க போனேன். ஓகே, இப்போ என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, என்னதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒரு மெயில் வந்திருக்கும், அது கன்ஃபார்மான்னு கேட்கும். சர்வீஸ், நம்ம சர்வீஸ் எப்படி போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்றோம், அதே போல ஒரு சப்ஸ்கிரைப் மெயில் வந்திருக்கும். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். இதுக்கப்புறம் நான் எந்த மெசேஜ் போட்டாலும் என்ன ஆகும், வினோதாவுக்கு இமெயில் அலர்ட்டா போயிடும். ஆனா இப்ப நான் மெசேஜ் போட்டா எனக்கு வருமா, வராது. ஏன், ஏன்னா நான் என்ன பண்ணல, இன்னும் இந்த சர்வீஸை கன்ஃபர்மேஷன் பண்ணல. நான் இங்க போறேன். ஓகேங்களா, இங்க வந்துருக்கு பாருங்க, நோட்டிபிகேஷன் மெயில் வந்துருக்கீங்களா, இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் சப்ஸ்கிரிப்ஷனான்னு கேட்கும். இப்போ நான் இங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டேன்னு வைங்களேன். ஓகேங்களா, இங்கேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, என்னங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்றதாலும் நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் போயிட்டு அகைன் ஐ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் இட். இப்போ பாருங்க எனக்கு என்னாச்சு, 2 பேரும் எனேபிள் ஆயிட்டாங்க. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்றேன், பப்ளிஷ் மெசேஜ் கொடுக்குறேன். ஓகேங்களா, சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் மெசேஜ்னு கொடுத்துட்டு, ஓகேங்களா, சும்மா இப்போ நம்ம ஏதோ ஒன்று டைப் பண்ணிட்டு நான் என்ன கொடுக்குறேன், இங்க பாருங்க, இங்கேயே மெசேஜ் அட்ரிபியூட் டைப் இருக்கு பாருங்க. நீங்க ஸ்ட்ரிங்கா கொடுக்க போறீங்களா, நம்பரா கொடுக்க போறீங்களா, ஓகேங்களா, நேம் எதனா கொடுக்க போறீங்களா, அந்த மாதிரியும் நீங்க கொடுத்து பண்ணலாம். நான் இப்போ ஜஸ்ட் பப்ளிஷ் மெசேஜ் கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆகும் பாருங்க, உடனே எனக்கு ஐ கெட் அ மெயில். ஜஸ்ட் வெயிட், உங்களுக்கு மெயில் ரிசீவ் ஆயிடுச்சா பாருங்க, என்னதான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேனே நான். சம்டைம்ஸ் ஸ்பேம்ல போறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க, ஸ்பேம்லயும் செக் பண்ணிக்கங்க. இங்க போயிட்டு ஓகே, நான் மானிட்டர் கொடுத்தனா, மானிட்டரிங் கொடுக்கல, எனேபிள் பண்ணிருந்தேன்னா எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் மெசேஜ் சேம் தான். ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம்ஸ். ஓகேங்களா, இது மேபி சம்டைம்ஸ் இன்டகிரேட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணா உடனே வரணும். ஓகேங்களா, கான்செப்ட் என்னவோ சேம் தாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா யூ கெட் ஐ இமெயில். ஓகேவா, வேற எங்கேயாச்சும் போய் ஒங்கிட்டாங்கன்னு தெரியல. அடிக்கடி ஏடபிள்யூஎஸ்ல இருந்து இந்த மாதிரி நடக்குங்க. நீங்க ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் கிரியேஷன் அப்போ கூட உங்களுக்கு மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஸ்பேம் ஃபோல்டர் ஆர் அதர் ஃபோல்டர்ல போயிட்டு விழுந்துருவோம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்துட்டே இருக்கலாம், அதுக்குள்ள நமக்கு மெயில் வருதான்னு பார்க்கலாம். பப்ளிஷ்
மெசேஜ் ரெண்டு மெசேஜ் ஐடி இருக்கு, இதுதான் வருது. இது மெசேஜ் ஐடி, இது ரெக்வஸ்ட் ஐடி. ஓகேங்களா? லெட்ஸ் see. ஹலோக்கா சர்வர் டவுனா இருக்கு, வாய்ப்பே இல்லையே. ஓகே, இப்படிதான் நீங்க சப்ஸ்கிரைபரை எனேபிள் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரிசீவ் ஆயிடுச்சுங்களா? ஓகே, ஜஸ்ட் நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கும் ரிசீவ் ஆயிருக்கும். ப்ரமோஷன்ல போய் பாருங்க. ப்ரமோஷன்ல இருக்கா? எனக்கு அதுல தான் வந்துச்சு. எனக்கு ப்ரொமோஷன்ல கூட ஆமாங்க, ப்ரொமோஷன்ல வந்து மேபி அதுக்கு முன்னாடி இன்பாக்ஸ்ல தான் வரும். இப்ப அவனே ஏடபிள்யூஎஸ்ல இருந்து வந்தா எடுத்து போயிட்டு ப்ரொமோஷன்ல. இது வந்து இதுக்கும் ஏடபிள்யூஎஸ்க்கும் சம்மந்தம் இல்ல, இது வந்து கூகுள் ஜிமெயில் உடைய வேலை. ஓகேங்களா? ஓகே, அப்ப நமக்கு மெயில் வந்துருச்சு. திஸ் இஸ் a கான்செப்ட். ஓகேங்களா? இது எதுக்காக யூஸ் பண்றோம்? இப்போ உங்களுக்கு தோணலாம், என்னடா இது பப்ளிஷ் மெசேஜ் கொடுத்துட்டு இப்படி யூஸ் பண்றீங்களே, எதுக்காக யூஸ் பண்றீங்கன்னா, நீங்க இது எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இமெயில் டிஎல்க்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய குரூப் டிஎல் இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இப்போ ஒரு குரூப்புக்கே நீங்க வந்து இமெயில் டிஎல் கிரியேட் பண்ணிருக்கீங்க. அந்த இமெயில் டிஎல் இங்க கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு சர்வர் டவுன் ஆக போகுது, நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ண போறீங்கன்னா, யூ ஜஸ்ட் பிரிங் எ நோட்டிபிகேஷன் இன் திஸ் சர்வீஸ். ஓகேங்களா? இது இமெயிலுக்கு மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, இதுவும் ஒரு ஸ்கோப். ஓகேங்களா? நாங்க லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சோம், அது எல்லா சர்வீசஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஐ ஜஸ்ட் கம்மிங் பேக் டு நெக்ஸ்ட் டாபிக். ஓகேங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, இது என்னதுங்க, என்னுடைய எஸ்என்எஸ். கரெக்டா? எஸ்என்எஸ்ல நான் ஏதாச்சும் ஒரு பப்ளிஷ் பண்ணனா ஒரு மெசேஜ, அது என்னுடைய எஸ்கியூஎஸ்க்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் நான் என்ன பண்ண போறேன், இங்க இருக்கிற ஒரு எஸ்என்எஸ் டாபிக்கும் எஸ்கியூஎஸ் கியூக்கும் என்ன பண்ண போறேன், கனெக்டிவிட்டி பண்ண போறேன். ஓகேங்களா? இப்போ இது ஒரு சர்வீஸ், இது ஒரு சர்வீஸ். ஓகேங்களா? ரெண்டு சர்வீஸும் கம்யூனிகேட் பண்ணா என்ன தேவை, உங்களுக்கு நான் லேட்டரா சொல்றேன். என்ன தேவை, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரெண்டு சர்வீஸ் ஏடபிள்யூஎஸ்ல கம்யூனிகேட் பண்ண போகுதுன்னா நமக்கு என்ன கிரியேட் பண்ணணும், ஐஏஎம் டாபிக் பார்த்தோம் இல்லைங்களா, வீடியோஸ் ரெக்கார்டிங்ஸ் பாத்தீங்களா, அதுல ரோல்னு ஒண்ணு கிரியேட் பண்ண ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? நீங்க யூசர் குரூப்போ கிரியேட் பண்ணீங்கன்னா நான் என்ன சொல்லியிருந்தேன், ஃபார் யாரோ ஜாயின் பண்ணிட்டாங்க. என்னதான் என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? கிளியர். ஓகே. ஓகேங்களா? ஐஏஎம் ரோல் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ரோல் கிரியேட் பண்ற ஆல்ரெடி உங்களுக்கு தெரியுறதால ஐ ஜஸ்ட் கோ ஃபாஸ்டர். ஓகேங்களா? நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். ஜஸ்ட் இப்போ பாருங்க, கிரியேட் ரோல். நான் எதுக்கு கிரியேட் பண்ணணும், என்னுடைய எஸ்என்எஸ் கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எஸ்என்எஸ்க்கு ஒரே ஒரு ரோல் தாங்க இருக்கும். நீங்க EC2 எல்லாம் போனீங்கன்னா நிறைய ரோல் வந்துச்சுங்களா, ஆனா அப்படிலாம் வராது. எஸ்என்எஸ்க்கு ஒரே ஒரு ரோல் தான் அப்ளிகபிள். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ரோல் நேம் எஸ்என்எஸ் ரோல் கொடுத்துட்டு JSON ஃபைல்ல நான் பார்க்கல இப்போதைக்கு. எஸ்என்எஸ் ரோல் கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் ரோல் கொடுப்போம். ஓகேங்களா? ரோல் கிரியேட் ஆயிடுச்சுங்களா? நான் ஜஸ்ட் இங்க காமிக்கிற பாருங்க, இதுதான் என்னுடைய எஸ்என்எஸ் ரோலா பாருங்க. ரோல் கிரியேட் ஆனதும் என்ன உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு பாருங்க, ஏஆர்என். அப்போ ஏஆர்என் கிரியேட் ஆச்சுன்னா என்ன மீனிங், we can able to communicate internally. ஓகேங்களா? இந்த ஏஆர்என் ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிட்டு என்னுடைய ரோலுடைய ஏஆர்என். ஓகேங்களா? ரோலுடைய ஏஆர்என். இப்போ நான் என்ன பண்ண போறேன், என்னுடைய டாபிக் போறேன். ஓகேங்களா? இதுதான் என்னுடைய டாபிக். ஓகேங்களா? கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்த உடனே எங்க போர்ட்டல் வருது இல்லைங்களா,
இது என்ன கேக்குது பாருங்க, எஸ்கியூஎஸ் கேக்குதா? எஸ்கியூஎஸ் கிளிக் பண்றேன். இங்க ஒரு ஏஆர்என் வருது. இது எந்த ஏஆர்என் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ஒரு கியூ கிரியேட் பண்ணிருக்கோங்களா, அதோடைய ஏஆர்என். ஓகேங்களா, நான் அந்த ஏஆர்எனை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த எனேபிள் ரா மெசேஜ் டெலிவரி இருக்குங்களா, இதை நான் இப்போதைக்கு டிசேபிள் பண்றேன். ஏன்றது உங்களுக்கு லேட்டர். ஓகேங்களா, இதை ஏன் எனேபிள் பண்ணணுன்றதை நான் இப்போ ஒரு தடவை நான் இப்போ உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணதான் தெரியும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அப்படியே பிளாங்கா விட்டுறேன். ஓகேங்களா, விட்டுட்டு என்ன பண்ண போறேன், கிரியேட் சப்ஸ்கிரிப்ஷன். தட் மீன்ஸ் நான் என்ன பண்றேன், இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணணும். ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணணும், போயிட்டு இமெயிலுக்கு என்ன பண்ணணும், இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண உடனே போயிட்டு என்ன பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணுமா. ஓகேங்களா, இப்போ என்னோட டாபிக் ஓப்பன் பண்றேன். என்னவா இருக்கு பாருங்க, இது ஏதாச்சும் பெண்டிங்ல இருந்துச்சா? ஏன்? பிகாஸ் திஸ் இஸ் இன்டர்னல். ஓகேங்களா, இன்டர்னல்ன்றதால அவனை வெரிஃபை பண்ணிட்டான், எக்ஸ்டர்னல்ன்றதால நாம வெரிஃபை பண்ணோம். ஓகேங்களா, ஓகே, நான் இங்க போறேன். நீங்க அங்க போயிட்டு நீங்க வெரிஃபை பண்ண மட்டும் இது உங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரிசீவ் ஆகாது. ஓகேங்களா, யூ நீட் டு சப்ஸ்கிரைப் த எஸ்என்எஸ் ஹியர். உங்களுக்கு புரியுதுங்களா, நீங்க அங்க போயிட்டு எஸ்கியூஎஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க. ஓகேங்களா, ஆனா உங்களுக்கு எஸ்என்எஸ் இங்க எஸ்கியூஎஸ்ல என்ன பண்ணல, எஸ்என்எஸ் சப்ஸ்கிரைபே பண்ணல. இப்பதான் நம்ம பண்ண போறோம். அது பண்ணாதான் நமக்கு ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தா இன்டர்லிங்க் ஆகும். ஓகேங்களா, எங்கேயாச்சும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி தான் ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. நிறைய பர்சன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஆனா இது வந்து ரொம்ப சப்ப விஷயம்னா, இந்த ரெண்டு நேமிங்குமே கிட்டத்தட்ட சேமா இருக்கும். எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ் அப்படின்றது ரெண்டுமே சேமா இருக்கிறதால நிறைய தடவை கன்ஃபியூஸ் ஆகும். ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க, இது ஒரு சர்வீஸ். ஓகேங்களா, அது ஒரு சர்வீஸ். அந்த சர்வீஸ்க்கு எப்படி இந்த நேமை நம்ம லிங்க் பண்ணுமோ, அதே போல இந்த சர்வீஸ்க்கு வந்து அந்த நேமை சொன்னாதானே நமக்கு ரெண்டுமே கோரிலேட் ஆகும், இன்டர்லிங்க் ஆகும். அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்க. நேம் வைஸ் பண்ணினா யூ கெட் அ கன்ஃபியூஷன். ஓகேவா, கிளிக் பண்றேன். சூஸ் அ டாபிக் இருக்கு. இப்போ இங்க பாருங்க, எனக்கு ஒரு டாபிக் தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் டைம்ல நமக்கு ஒரு டாபிக் இருக்காது, என் நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா, அந்த டாபிக்கு ஏத்த மாதிரி அந்த டாபிக் நேம் வச்சிருப்பாங்க. அந்த டாபிக் நீங்க செலக்ட் பண்ணி. ஓகேங்களா, ஐ ஜஸ்ட் செலக்ட் திஸ் ஒன் அண்ட் சேவ் இட். ஓகேங்களா, சேவ் பண்ண உடனே ஐ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் இட். என்ன இருக்கு பாருங்க, மை ஃபர்ஸ்ட் டாபிக்ங்கிறது இங்க வந்துருச்சு. ஆனா நீங்க அந்த சர்வீஸ்ல பாத்தீங்களா, எஸ்என்எஸ்ல பாத்தீங்களா, ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு உங்களுக்கு எனேபிள் ஆயிடுச்சு இல்லையா. அந்த மாதிரி நமக்கு எஸ்கியூஎஸ்ல ஆகாதுங்க. நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் கோ டு த கியூ, செலக்ட் த கியூ, ஆக்ஷன் போங்க, சப்ஸ்கிரைப் டு அமேசான் எஸ்என்எஸ் டாபிக் கொடுத்துட்டு, சாரி அதுதான் இப்போ நான் பண்ணேன்னா, ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, இப்போ அந்த ஆப்ஷனை எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் அண்ட் எனேபிள் த எஸ்என்எஸ் கியூன்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஓகேங்களா, அதை கிளிக் பண்ணாதான் எனக்கு எனேபிள் ஆகும். அப்பதான் நான் போடுற மெசேஜ் எனக்கு இங்க வரும். ஓகேங்களா, ஸ்டில் நோ கிளியரா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், இங்க போக போறேன். இங்க போயிட்டு பப்ளிஷ் மெசேஜ் கொடுத்துட்டு சப்ஜெக்ட்ல செகண்ட் மெசேஜ்னு போட்டுட்டு, திஸ் இஸ் மை செகண்ட் மெசேஜ் அப்படின்னு போட்டுட்டு பப்ளிஷ் பண்றேன். ஓகேங்களா, இங்க இருந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்னுடைய இமெயிலுக்கு வந்திருக்கான்னு பார்க்கணும். செகண்ட் மெசேஜ் வந்துருச்சுங்களா, திஸ் இஸ் மை செகண்ட் மெசேஜ். இதுதான் நான் இப்ப போட்டது. இல்ல இதுதான். இதுவா, எதுன்னு தெரியலையே. ஜஸ்ட் அ செகண்ட். என்னதான் உங்களுக்கு மெயில் வந்துருச்சா, ரிசீவ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஓகே, நான் இங்க கியூல போயிட்டு செக் பண்றேன். இது கொஞ்சம் இதுவும் சம் ப்ரொவேஷன் பீரியட் இருக்குங்க. ஓகேங்களா, சம்டைம்ஸ் இது வந்து உடனே வந்துடும். ஓகேங்களா, இப்போ அவன் மெசேஜ் வந்திருக்கா இல்லையான்னு எங்க பார்க்க முடியும், சென்ட் அண்ட் ரிசீவ் மெசேஜ் போயிட்டு என்ன பண்ணணும், ஃபார் மெசேஜ் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ரெண்டு மெசேஜ் வந்து. ஓகேங்களா, செகண்ட் மெசேஜும் நமக்கு வந்துருச்சு. இதை கிளிக் பண்ணுங்க, திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மெசேஜ்னு வந்துருச்சு. கரெக்டா புரியுதா? இப்போ நமக்கு என்ன இருக்கு, எஸ்என்எஸ் எஸ்கிஎஸோட லிங்க் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நீங்க எது டாபிக்ல போட்டாலும் அது உங்களால எஸ்கியூஎஸ்ல இருந்து அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த லிங்க் இருக்கு இல்லைங்களா,
யூஆர்எல் இருக்கு இல்லையா, இந்த யூஆர்எல் நீங்க உங்களுடைய கிளைண்ட்டுக்கு கொடுத்துட்டு ஆர்எல்ஸ் இந்த யூஆர்எல் ஏதாச்சும் ஒரு வெப் பேஜோட லிங்க் பண்ணிட்டு, ஓகேங்களா, ஒரு டூலோட லிங்க் பண்ணிட்டு நீங்க ஏதாச்சும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டாபிக்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களோட கிளைண்ட்டுக்கு போஸ்ட் ஆயிருமா? தட்ஸ் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் கம்யூனிகேஷன். ஓகேங்களா, ஸ்டில் நவ் கிளியரா? ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நாம ஒன்று ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, சக்சஸ்ஃபுல்லா வருதா என்னன்னு தெரியல. ஐ டிட் சம் பிஓசி லெவல்ல பண்ணேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ட்ரை. அதுக்கு நான் என்ன பண்ண போறேன், ஐ ஜஸ்ட் டேக் மை EC2 மிஷின். ஓகேங்களா, ஒரு சர்வர் கிரியேட் பண்ண போறேன். ரெடி எக்ஸிஸ்டிங்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். எக்ஸிஸ்டிங்ல இருக்கு, 2 மிஷின் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதை எடுத்துக்கிறேன்னா இந்த மிஷினே எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த மிஷின் சம் ஐபி இருக்கு இல்லையா, இந்த இன்ஸ்டன்ஸ் ஐடி காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்றதை நான் சொல்றேன். ஓகேங்களா, இதுதான் இந்த இன்ஸ்டன்ஸோடைய டிஃபால்ட் ஒன், அதனால நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, லெட்ஸ் follow இருக்கும். I just duplicate this one also. ஓகேங்களா, நான் என்ன பண்ண போறேன், கிளவுட் வாட்ச். ஓகேங்களா, கிளவுட் வாட்ச்ன்றது என்னன்னா ஒரு மானிட்டரிங் டூல். என்னங்க, மானிட்டரிங் டூல். ஓகேங்களா, யாராச்சும் இங்க சப்போர்ட்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா? சப்போர்ட் ப்ராஜெக்ட்ல யாரும் ஒர்க் பண்ணீங்க? ஓகே. ஆறு டிக்கெட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க கரெக்டா? டிக்கெட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? டிக்கெட்ஸ் நமக்கு மெயில்லாம் வரும் பார்த்துருக்கீங்களா? ஒரிஜினலா சப்போர்ட் டீம் எப்படி இருக்கும்னு நான் சொல்லிடுற பாருங்க. ஓகேங்களா, then you get a better idea. இது தேவையில்லாத இது ரிமூவ் பண்ணிடலாமா? எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ் எப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கா? ஃபாரன்ஸ் உங்களுக்கு வேணாலும் நான் ஐ வில் ஷேர் லேட்டர். ஓகேங்களா, ஓகே. ரியல் டைம்ல எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். எதுக்குன்னா சிட்டிக்கு ஒர்க் பண்ணிருக்கேன். சிட்டி ப்ராஜெக்ட் ராமானுஜம் ஐடி பார்க் இல்லையா, அங்க ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, அங்க நான் சப்போர்ட் ப்ராஜெக்ட்ல இனிஷியல்ல நான் ஜாயின் பண்ணேன். ஓகேங்களா, எப்படின்னா சிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்கு, எல்லா எல்லா ஏரியால லான்ச் பண்ணிட்டான். ஓகேங்களா, அவன் ஷிஃப்டே அப்படிதான் வச்சிருப்பான். அப்பாக்கு ஈமியா அப்படிதான் ஷிஃப்டே வச்சிருப்பான். பாத்தீங்களா, தட் மீன்ஸ் யூரோப் ரீஜன், ஓகேங்களா, யூஎஸ் ரீஜனுக்கு தனித்தனியா வச்சிருப்பான். ஓகேங்களா, இந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். ஓகேங்களா, யூரோப் ஒண்ணு, ஓகேங்களா, யூஎஸ்க்கு ஒண்ணு, இந்தியாவுக்கு ஒண்ணு, இந்த மாதிரி வச்சிருக்கோம். ஓகேங்களா, இந்த பர்டிகுலர் பிரான்ச்சுக்குள்ளார மானிட்டரிங் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ். ஓகேங்களா, என்னங்க மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் வச்சிருப்பான். ஓகேங்களா, கேர் ஐடியஸ் சொல்லுவான், அவன் நிறைய சொல்லுவான், கேர் ஐடியஸ் சொல்லுவான், சம் கார்பரேட்ஸ்லாம் சொல்லுவான். ஓகேங்களா, தென் ஜஸ்ட் இமேஜின் யூஎஸ்குள்ளார இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதே போல என்ன இருக்கும், கனடாக்குள்ளாரையும் சம் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா, இந்தியாலையும் என்ன இருக்கும், சம் அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்களா. எங்களுடைய வேலை என்ன தெரியுங்களா, கிரியேட்டிங் சம் டேஷ்போர்ட். அதுக்கு பேர் என்னன்னா மானிட்டரிங் டூல் சொல்லுவாங்க. டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிருப்பான். ஓகேங்களா, இந்த டேஷ்போர்டை என்ன பண்ணிருப்பான்னா 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிருப்பான். 3ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இங்க இருக்கிறதா சர்வர்ஸ். இங்க வந்து நான் சும்மா உங்களுக்கு போட்டிருக்கேன். ரியல் டைம்ல அங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சர்வர்ஸ் அவன் இந்த இதுல லான்ச் பண்ணி வச்சிருப்பான். ஓகேங்களா, இங்க டேஷ்போர்ட்ல என்ன மென்ஷன் பண்ணிருப்பானா, ஜஸ்ட் யூஎஸ். இங்க வந்து என்ன பண்ணிருப்பானா யூஎஸ் மென்ஷன் பண்ணிருப்பான். இது யூகே, இது ஏசியா. ஓகேங்களா, இப்படிதான் மானிட்டரிங் இருக்கும். ஓகேங்களா, இதுலயே சம் சப்பார்ட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு அவ்வளவு இன்டெப்தா சொல்லல. ஓகேங்களா, ஜஸ்ட் இமேஜின் இப்படிதான் இருக்கும் மானிட்டரிங் டூல். ஓகேங்களா, இன்கேஸ் இந்த யூஎஸ்ல ஏதாச்சும் ஒரு சர்வர், ஓகேங்களா, உங்களுக்கு ரெட் அலர்ட் அடிச்சதுன்னு வைங்களேன், இந்த என்டையர் யூஎஸ் இருக்குங்களா, இந்த என்டையர் யூஎஸ் என்ன தெரியுங்களா ஆகும் எனக்கு ஃபேஸ் பண்றது. ஜஸ்ட் இமேஜின் இந்த என்டையர் யூஎஸ் என்ன ஆகும்னா, அந்த என்டையர் யூஎஸும் எனக்கு என்ன ஆகும்னா ரெட் கலர்ல ஷோ ஆயிடும். ஓகேங்களா, புரியுதுங்களா என்ன சொல்றேன்ட்டு? இங்க ஏதாச்சும் ஒரு சர்வர் ரெட் ஆனாலும் எனக்கு இந்த என்டையர் யூஎஸ் அப்ளிகேஷனும் ரெட்டிஷா காமிக்கும். தென் நான் என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் இந்த யூஎஸ் கிளிக் பண்ணா இட்ஸ் வில் பி ரீடைரக்டிங் டு ஹியர். ஓகேங்களா, எந்த சர்வர் டவுனா இருக்குன்றது எனக்கு தெரிஞ்சிடும். அதுக்குள்ளார போயிட்டு நான் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ நான் எடுப்பேன். ஓகேங்களா, இது எனக்கு மட்டும்தான் வரும்னு நினைச்சுன்னா இல்ல. ஓகேங்களா, சேம் இஷ்யூ எனக்கு வந்து நான் வந்து ஆஸ் அ இன்ஜினியர்ன்றதால எனக்கு மானிட்டரே பண்ணிட்டு இருக்கிறதால எனக்கு மானிட்டர் ஷோ.
என்னுடைய மேனேஜருக்கு மெயிலா போகும். ஓகேங்களா? கிளைண்ட்டுக்கு தே தே ஹேவ் வேற ஒரு நோட்டிபிகேஷன்ல போகும். ஓகேங்களா? அவன் என்ன பார்ப்பானா, எனக்கு சம் எஸ்எல் இருக்கும். அந்த எஸ்எல்ஏக்குள்ளார நான் அதுக்கு டிக்கெட் ரைஸ் பண்ணி அதை ஷார்ட் அவுட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா மேனேஜருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் எஸ்கலேஷன் அவனே ட்ரிகர் பண்ணிடுவான். ஓகேங்களா? மெயிலே ட்ரிகர் ஆகும். இதெல்லாமே என்னதுங்க, நோட்டிபிகேஷன் அண்ட் மானிட்டரிங் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? இந்த மானிட்டரிங் பர்பஸை ஏடபிள்யூஎஸ்ல பண்றதுதான் நம்மளுடைய கிளவுட் வாட்ச். ஓகேங்களா? இதுல நம்ம என்னென்னலாம் மானிட்டர் பண்ணலான்றது நம்ம ஒவ்வொரு சர்வீஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அந்த இன்ஸ்டன்ஸ் இருக்குங்களா, அந்த இன்ஸ்டன்ஸ் சர்வரை மானிட்டர் பண்ண போறோம். அது எப்படி பண்றதுன்னா, we have a matrix. இது என்னங்க, மேட்ரிக்ஸ். இந்த ஆல் மேட்ரிக்ஸ் கிளிக் பண்ணனா டிஃபால்ட்டா அவன் எவ்வளவு மேட்ரிக்ஸ் பண்றான் பாருங்க, 194 மேட்ரிக்ஸ் பண்றான். ஓகேங்களா? அதுல நம்மளுடைய இது என்னதுங்க, EC2. ஓகேங்களா? இது என்ன ரீஜன்ல இருக்கு, என்னுடைய சர்வர் நார்த் வெர்ஜீனியால இருக்கு. சோ நான் எங்க போயிட்டு என்னுடைய கிளவுட் வாட்சை ஹேண்டில் பண்ணோம், நார்த் வெர்ஜீனியால தான். ஓகேங்களா? இன்கேஸ் யூ நீட் டு கோ அதர் ரீஜன்னா இங்கேயே இருக்கும். ஓகேங்களா? நீங்க செலக்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட் நான் என்ன மானிட்டர் பண்ண போறேன்னு சொன்னா, என்னுடைய EC2 போட்டு ஃபைன் பண்றேன். எனக்கு EC2 ஃபில்டர் ஆயிடும். ஓகேங்களா? EC2 என்ன இருக்கு, ஃபில்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய இன்ஸ்டன்ஸ் ஐடி இதானே, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்க போடுறேங்க. போட்டு என்டர் அடிச்சுன்னா வந்துருச்சா? இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணிருக்கான் பாருங்க, எவ்வளவு மேட்ரிக்ஸ், 17 மேட்ரிக்ஸ் தான் எலிஜிபிள். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இந்த EC2 எடுத்துட்டு கூட ட்ரை பண்ணலாம். அப்படியே கூட நீங்க போடலாம். போட்டுட்டு இன்ஸ்டன்ஸ் ஐடியை காப்பி பண்ணி போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த 17 மேட்ரிக்ஸும் என்ன பண்ணுவான், கீழே அவன் எனேபிள் பண்ணுவான். என்ன நல்லா இருக்கு பாருங்க. இதுதானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ஐடியா கொடுக்குறேன் பாருங்க. நேம் என்னங்க இருக்கு, ஐசிஐசிஐ டெவலப்மெண்ட் இருக்கா, இங்க எக்ஸாக்டா எடுத்துட்டு வந்துட்டேன்னா. ஓகேங்களா? தட் மீன்ஸ் அந்த இன்ஸ்டன்ஸ் தான் இவன் வந்து பார்த்தா மானிட்டர் பண்ண போறான். என்னென்னலாம் மானிட்டர் பண்ற பாருங்க, மெட்டா டேட்டா, நெட்வொர்க், டிஸ்க் ரீட் ஆப்ஸ், டிஸ்க் ரீட் பைட்ஸ், CPU கிரெடிட் பேலன்ஸ், CPU கிரெடிட் யூசேஜ், CPU கிரெடிட் பேலன்ஸ். இதே தான் அவன் நிறைய வச்சுக்கான். CPU யூட்டிலைசேஷன் தான் மோஸ்ட்லி நமக்கு தெரியும். நெட்வொர்க் இன், நெட்வொர்க் அவுட், இந்த மாதிரி சம் மேட்ரிக்ஸ் வச்சிருக்கான். ஓகேங்களா? இவ்வளவுதான் நீங்க மானிட்டர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதை தாண்டியும் நம்ம மானிட்டர் பண்ணலாம். அப்படி மானிட்டர் பண்ணா என்ன பண்ணா, நம்ம போயிட்டு மேட்ரிக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆட் பண்ணணும். இன்னொன்னு தெரிஞ்சுங்க, இங்க நீங்க இந்த டிஃபால்ட் 17 மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணா மட்டும்தான் ஃப்ரீ. அதை தாண்டி நீங்க ஒரு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணாலும் யூ நீட் டு சார்ஜ். ஓகேங்களா? அதுவும் கம்மியா இருந்து கொஞ்சம் அதிகமாகும். ஓகேவா? ஏன்னா அது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியும் அது எப்படி யூசேஜ் ஆகுதுன்னு. நான் இப்போதைக்கு என்ன கொடுக்குறேன், சிபிஐ யூட்டிலைசேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா? என்ன கொடுக்குறேன், CPU யூட்டிலைசேஷன். இது என்னதுங்க, ஸ்டேட்டஸ் செக் ஃபெயில்டு இன்ஸ்டன்ஸ், ஸ்டேட்டஸ் செக் ஃபெயில்டு சிஸ்டம், ஸ்டேட்டஸ் செக் ஃபெயில். ஓகேங்களா? எனக்கு நீங்க இதுவா பண்ண போறீங்க, என்னவா பண்ண போறீங்க, டாஸ்கா பண்ண போறீங்க. இதெல்லாம் என்ன யூசேஜ் ஆகுதுன்னு நீங்க பாக்குறீங்க. ஓகேங்களா? நான் இப்போதைக்கு என்ன பண்றேன், CPU யூட்டிலைசேஷன் மட்டும் செலக்ட் பண்ணேன்னு வைங்களேன். ஐ ஹேவ் அ அலாரம் வரணுமே, இதை நான் பிளஸ் பண்றேன். ஓகேங்களா? CPU யூட்டிலைசேஷன் பிளஸ் பண்றேன். ஓகேங்களா? தென் இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, அலாரம் கிரியேட் பண்ண போறேன். என்னங்க கிரியேட் பண்ண போறேன், அலாரம் கிரியேட் பண்ண போறேன். எப்படி கிரியேட் பண்றதுன்னா, பண்ணிட்டேன். அப்படியே ஏன் வரல, ஜஸ்ட் அ செகண்ட். இவனுடைய வேலையே இதாக AWSல அடிக்கடி எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பான். ஓகேங்களா? ஜஸ்ட் அ செகண்ட். ஆட் அலாரம் இங்கேயே வரணும் நமக்கு. ஐ ஜஸ்ட் ஆட் இட். கொஞ்சம் ஸ்க்ரோல் அப் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் அ செகண்ட். ஆக்ஷன்ஸ் போறேன். ஆட் டு டேஷ்போர்ட் அப்படின்னா என்னங்க, இந்த மேட்ரிக்ஸ் என்ன நமக்கு மேட்ரிக்ஸ் வியூல வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் இப்ப அங்க சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களால மேட்ரிக்ஸ் வியூ பார்க்க முடியும், லாகாவும் பார்க்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் எங்க இருக்கு, உங்களுக்கு ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கோ ஆன். இது வந்து மேட்ரிக்ஸ் சேவ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. ஜஸ்ட் அ செகண்ட். இங்க இருக்கு பாத்தீங்களா அலாரம். இங்க அலாரம் போயிட்டு இன் அலாரம் கொடுத்துட்டு கிரியேட் அலாரம் தான் வருதா? ஓகே, கிரியேட் அலாரம் கொடுப்பேன். செலக்ட் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? இங்க போயிட்டு உங்களுடைய இன்ஸ்டன்ஸ் ஐடி கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி அங்கேயே தாங்க எடுத்துட்டு வந்துருந்தோம். ஓகேங்களா? நான் இப்போ ஷோ பண்ணீங்களா, இங்க CPU யூட்டிலைசேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைட்ல என்ன வரணும், அலாரம் சிம்பிள் இருக்கும். அந்த அலாரம் கிளிக் பண்ணீங்கன்னா
உங்களுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா? இதுவும் ஓகே தான், நோ இஷ்யூ. இல்ல சிபி யூட்டிலைசேஷன் தான் நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? செலக்ட் மேட்ரிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்க, செலக்ட் மேட்ரிக்ஸ் பண்ண உடனே அவனே சம் யூசேஜஸ் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்கான் பாருங்க, மேட்ரிக்ஸ் நேம், சிபி யூட்டிலைசேஷன், ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸ் ஐடி, இங்க பாருங்க ஸ்டாட்டிக் அப்படின்னு கேட்கறான். ஓகேங்களா? நீங்க எப்படி இருந்தா நீங்க என்ன பண்ண போறீங்க, ட்ரிகர் பண்ண போறீங்க, நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கொடுக்கணும், இதை நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? சிபி யூட்டிலைசேஷன் மேக்சிமமா இருந்தாவா, ஆவரேஜாவா இருந்தாவா, மினிமமா இருந்தாவா, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய மேட்ரிக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்கன்னா தெரியும். நான் இப்ப என்ன பண்றேன், மேக்ஸிமம் கொடுத்தா கண்டிப்பா வராது. ஏன்னா மேக்ஸிமம், சரி ஓகே நான் அப்படியே ட்ரை பண்றேன். மேக்ஸிமம் கொடுத்துட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா இங்க யூட்டிலைசேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா நமக்கு சம்டைம்ஸ் நான் இதை ட்ரை பண்ணப்போ வராது. ஏன்னா நாம வந்து எதுவுமே அந்த சர்வர்ல வச்சு இல்லையா, அதால சிபி யூட்டிலைசேஷன் அதிகமா வராது. நம்ம யூஸ் பண்ணனா நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், பீரியட் எவ்வளவு நேரம் நீ வந்து மானிட்டர் பண்ணணும்னு கேட்குது. ஓகேங்களா? நான் 30 செகண்ட் கொடுக்குறேன். அப்பதான் என்ன ஆகும், மினிமம் 60 செகண்ட் மாத்திட்டான் போல. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு, 10 செகண்ட் 30 செகண்ட்ஸே இருந்திருக்கு. ஓகேங்களா? நான் இதுக்கு முன்னாடி இதுதான் செலக்ட் பண்ணுவேன். செலக்ட் பண்ணா எனக்கு அக்செப்ட் பண்ணும். ஆனா இப்ப என்ன சொல்றேன் பாருங்க, மினிமம் 60 செகண்ட். ஓகேங்களா? தட் மீன்ஸ் 1 மினிட். ஓகேங்களா? அப்புறம் இந்த ஆப்ஷன் ஏன் வைக்கணும், எடுத்துடலாம்ல. அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சவனுக்கு அதை எடுக்கணும்ன்ற இன்னும் வரல. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் தான் கிரியேட் பண்ணுவோம். இங்க வருது பாருங்க, கிரேட்டர் தென் த்ரெஷோல்டு, எவ்வளவுக்கு மேல இருந்தா, 10% மேல இருந்தாவா, 1% மேல இருந்தாவான்னு கேக்குது. நான் ஜஸ்ட் 0 கொடுத்துருக்கேன். 0 கொடுத்தா ரொம்ப அநியாயமா இருக்கும். 1 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இங்கேயே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், லோயர் தென், எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே கிளையண்டோ நீங்க டிசைட் பண்றதுதான். ஓகேங்களா? ஸ்டில் நோ கிளியரா? நான் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணல. ஓகே, ஐ ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் கொடுத்த உடனே இன் அலாரம். ஓகேங்களா? என்னென்ன கேக்குது பாருங்க, செலக்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் எஸ்என்எஸ் டாபிக். அப்படின்னா என்னன்னா, இந்த அலாரம் மெசேஜை நீங்க எஸ்என்எஸ் டாபிக் பப்ளிஷ் பண்ண போறீங்களா அப்படின்னு கேக்குது. ஆர் எல்ஸ் கிரியேட் நியூ டாபிக் ஆர் யூஸ் டாபிக் ஏஆர்என் நோட்டிஃபை டு அதர் அக்கௌண்ட். அப்படின்னு என்னன்னா, இன்னொரு அக்கௌண்ட்ல இருக்க ஒரு எஸ்கியூஎஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணலாம். அப்படின்னா நீங்க இதை செலக்ட் பண்ணீங்கன்னா என்ன கேட்கும், ஏஆர்என் ஐடி கேட்கும். நான் என்னுடைய எஸ்கியூஎஸ் உடைய ஏஆர்என் ஐடி இங்க கொடுத்துருவேன். புரியுதுங்களா? நான் இப்ப என்ன பண்ண போறேன், எஸ்என்எஸ் டாபிக் கொடுத்தாதான் எனக்கு மெயில் வரும், பிளஸ் எஸ்கியூஎஸ்க்கும் மெயில் போகும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த எஸ்கியூஎஸ் இருக்கு தெரியுங்களா, ஆர்எல்ஸ் எஸ்என்எஸ் இருக்கு தெரியுங்களா, அங்க என்ன பண்ணுவேன், என்னுடைய என்டையர் டீமோட டிஎல ஆட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? டீமோட டிஎல ஆட் பண்ணிட்டு, ஓகேங்களா? தென் இந்த எஸ்என்எஸ் டாபிக்ல என்னோட கிளைண்டோட இமெயிலும் ஆட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? தென் என்னுடைய சர்வர், ஓகேங்களா, மேக்ஸிமம் 70% யூட்டிலைசேஷன் ரீச் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அலாரம் கிளிக் ஆகுமா, அலாரம் கிளிக் ஆகி என்ன ஆகும், எஸ்என்எஸ் டாபிக்கு நான் கொடுக்குற மெசேஜை த்ரோ பண்ணுமா, த்ரோ பண்ணுச்சுன்னா அப்ப யார் யாருக்கெல்லாம் மெயில் போகும், என்னுடைய என்டையர் டீமுக்கு போகுமா, என்னுடைய கிளைண்ட்டுக்கு போகுமா. தென் அவங்களுக்கு என்ன புரியும், ஓகே இந்த சர்வர் வந்து 70% யூட்டிலைசேஷன் ரீச் ஆயிடுச்சுன்னு தெரியுமா. அவ்வளவுதாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், நோட்டிபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இங்க நான் போயிட்டு அந்த என்ன சொல்றது, அந்த மானிட்டரே பார்த்துட்டு நான் போயிட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணனா, ஆர்எல்ஸ் நான் போயிட்டு மெயில் போட்டேனா, இல்ல, எனக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துச்சா. ஓகேங்களா? தட் மீன்ஸ் அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், மானிட்டரிங் பர்பஸை மேனுவல் எஃபெக்ட்ல இருந்து ஆட்டோமேட்டடுக்கு மாத்துறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, இங்க பாருங்க, இமெயில் லிஸ்ட் அப்படின்னு கேக்குது. நான் டாபிக் தான் இமெயில் லிஸ்ட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், என்னோட டாபிக்கை செலக்ட் பண்ண உடனே என்னோட ஏஆர்என் ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சா. ஓகேங்களா? நீங்க இங்க ஆட் நோட்டிபிகேஷன் கொடுத்துட்டு இன்னொன்னு கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு டாபிக் கூட யூ கேன் ஏபிள் டு சென்ட் இட். ஓகேங்களா? அட் எ டைம்ல நீங்க இப்படி கூட செட் பண்ணிக்கலாம். ஒரு டாபிக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்னல் டீமுக்கும், இன்னொரு டாபிக் என்ன பண்ணலாம், எக்ஸ்டர்னலுக்கும் நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப் டு யுவர் விஷ் தான் இது எல்லாமே. ஓகேங்களா? ஓகே, நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, இதெல்லாம் புதுசா எடுத்துட்டு வந்திருக்காங்க, நான் தான் இப்பவே பாக்குறேன். ஓகேங்களா? ஆட் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, சம்டைம்ஸ் 70% மேல இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப அதிகமா போச்சுன்னா என்ன ஆகும், சர்வர் கிராஷ் ஆகுமா. அப்போ அந்த சர்வர் கிராஷ் ஆகாம இருக்கிறதுக்காக ஸ்டாப் த இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிடும். இதெல்லாம் நான் என்னதுங்களா பண்ணிருக்கோம், தனியா ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டு எஸ்என்எஸ் எஸ்கியூஎஸ் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியுங்களா, அங்க இருந்து நம்மளால என்ன கம்யூனிகேட் பண்ண முடியும், லேம்டாவை கம்யூனிகேட் பண்ண முடியும் பாத்துக்கீங்களா. அங்கதான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஓகேங்களா? ஸ்கிரிப்ட் லெவல்ல. ஓகேங்களா? ஆனா அவன் அதை இங்கேயே போய் எடுத்துட்டு வந்துட்டான். சம் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் தேர். ஓகேங்களா?
டெர்மினேட் பண்றதுனால டெர்மினேட் பண்ணலாம். இது எல்லாமே அப் டு யுவர் விஷ் தாங்க. நான் இப்ப எதுவுமே பண்ணல. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க ஜஸ்ட் டைம் கிடைக்கும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு திடீர்னு பார்க்கும்போது எனக்கு நியூவா தெரியுது. ஈஸி டூ ஆக்ஷன்ன்றது நியூவா தெரியுது. இது நான் இதுக்கப்புறம் பண்ணும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், லாம்ப்டா ஃபங்ஷன் தேவையில்லாம போயிட்டு கிரியேட் பண்ணி அதை எடுத்துட்டு வந்து எஸ்என்எஸ் குள்ளார ஆட் பண்ண மாட்டேன். டைரக்டா இங்கேயே வந்து என்னுடைய கான்ஃபிகரேஷனை முடிச்சுட்டு போயிடுவேன். ஓகேவா? ஐ ஜஸ்ட் கிளிக் நெக்ஸ்ட். அலாரம் நேம் கேக்குது. வெர்டிகல்னு வைக்கிறேன். இங்க என்ன கேக்குது பாருங்க, அலாரத்துடைய டிஸ்கிரிப்ஷன் கேக்குது. ஓகேங்களா? போட்டுட்டு அந்த இன்ஸ்டன்ஸோட ஐடி போட்டீங்கன்னா தென் தே கெட் அ பெட்டர் ஐடியா. ஓகேங்களா? இன்ஸ்டன்ஸோட ஐடியும் போடலாம், நேமும் போடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட். இது ஜஸ்ட் ரிவ்யூ பார்த்து கிரியேட் அலாரம். கிரியேட் அலாரம் கொடுத்துட்டேன். அலாரம் ஏதாச்சும் ரீச் ஆகுதான்னு பார்க்கலாம். 1% கொடுத்துருந்தேன்னா என்ன பண்றேன், ஆல்ரெடி கணக்குல இருக்கு இல்லையா, இங்க போயிட்டு சும்மா ஏதாச்சும் ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஸ்டில்லும் எல்லாரும் கிளியர் இல்லைங்களா? இது எதுக்காக நான் இப்போ யூஸ் பண்ணிருக்கேன்ட்டு. இது EC2க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை. ஓகேங்களா? நீங்க எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். நாம நேத்து பார்த்த ஒரு டாபிக் ஞாபகம் இருக்கா? அங்க கூட ஒரு நோட்டிபிகேஷன் சர்வீஸ் வந்துருந்துச்சு. பாத்தீங்களா? யாராச்சும் நோட் பண்ணீங்களா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஹெல்த் செக் இல்ல, ஹெல்த் செக்ன்றது டிஃப்ரெண்ட். நான் கிரியேட் பண்ணிட்டு லாஸ்டா ரிவ்யூ அண்ட் லான்ச் பண்ணும்போது கேட்டிருக்கோம் ஆட் நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு. நீங்க இன்னொரு அப்படியே அந்த ரெக்கார்டிங் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நீங்க எங்க நோட்டிபிகேஷன் சர்வீஸ் வந்தாலும் சரி, ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க அந்த நோட்டிபிகேஷன் சர்வீஸ் எனேபிள் பண்ணீங்கன்னா அது எல்லாமே எங்க வரும்? எஸ்என்எஸ் எஸ்பிஎஸ் தான் வரும். ஓகேவா? நான் சும்மா ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? CPU யூட்டிலைசேஷனுக்காக. அலாரம் அடிச்சிருக்குமா என்னன்றது தெரியல. லெட்ஸ் சி. அலாரம் அடிக்கல. CPU யூட்டிலைசேஷன் கம்மியா இருந்ததால அடிக்காம இருந்திருக்கலாம். ஆராய்ச்சி உங்களுக்கு மெயில் ஏதாச்சும் வந்திருக்குங்களா? என்னதான்? இதான் ஒன் செக் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அங்க அலாரம் கிரியேட் ஆனாதான் வரும். ஓகேங்களா? இல்ல வரல எதுவும். இன்சஃபிஷியன்ட் டேட்டா. அலாரம் வந்திருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்சஃபிஷியன்ட் டேட்டால வந்திருக்கு. ஏன்? we had some ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கான்ஃபிகரேஷன் லெவல்ல இதுதான் சேம் தான் ரன்னிங். இங்க பாத்தீங்களா அண்ணாமலா டேஷ்போர்ட் கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? இது வந்து CPU யூட்டிலைசேஷனோட ஆவரேஜ். கிரிட்டிக்கல் ஒரு அலாரம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா நமக்கு இன்னும் அது என்ன ஆகல, ரிசீவ் ஆகல. அட்லீஸ்ட் இங்க ரிசீவ் ஆயிருக்கான்னு பார்க்கலாமா? டாபிக்கு ரிசீவ் ஆயிருக்கான்னு பார்க்கலாமா? பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மெசேஜ் தான் இப்ப இருக்கு. ஏன் சொல்லுங்க யாராச்சும்? எனி ஐடியா? இதுக்கு முன்னாடி 2 மெசேஜ் இருந்துச்சு. இப்போ ஒரு மெசேஜ் தான் இருக்கு. ஏன்? நான் என்ன கொடுத்தேன்? விசிபிலிட்டி டைம் எவ்வளவு நேரம் கொடுத்தேன்? 30 மினிட்ஸ் கொடுத்தேன். தென் ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து 30 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ வாட்ஸ்அப் எடுத்துட்டு வந்திருக்காங்க இல்லைங்களா, ஆட்டோ டிகிரிப்ஷன் மெத்தடா சேம் தான். ஓகேங்களா? நமக்கு அலாரம் பர்ஃபெக்டா வந்துருச்சு. ஓகேங்களா? லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். அலாரம் மெயிலும் வந்திருக்கு. வந்துருச்சு பாருங்க. ஓகேங்களா? வந்துருச்சுங்களா? என்னென்ன டீடைல்ஸ்லாம் கொடுத்துருக்கான் பாருங்க. நம்ம கொடுத்ததை தாண்டி அவனுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. என்ன நேமு, ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷன் என்ன, இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் நாம ஆட் பண்ணது இருந்திருக்கோம். ஓகேங்களா? அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் பாருங்க. கொஞ்சம் கீழே வாங்க. பாருங்க.
ஏடபிள்யூஎஸ் EC2ல இருந்து வந்திருக்கு ஓகேங்களா. என்ன மேட்ரிக்ஸ் CPU ஓகேங்களா, எவ்வளவு நேரம் எடுத்திருக்க ஓகேங்களா, ஸ்டாட்டிக் என்ன என்ன யூனிட் இதெல்லாமே வந்திருக்கு உங்களுக்கு ஓகேங்களா. ஸ்டில் கிளியருங்களா ஆர் எல்ஸ் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா நோட்டிஃபிகேஷன் சர்வீசஸ்ல? ஆல் ஆர் ஃபைனா ஓகேங்களா. நான் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்க டாஸ்க் ஞாபகம் இருக்கா? அரசு ஒரு தடவை ரீகால் பண்ணணுமா? ஓகே, என்ன சொல்லியிருக்கேன்னா நான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இமெயில் மட்டும் ஒர்க் பண்ணி பார்த்துருக்கேன் ஓகேங்களா. எதுல? எஸ்என்எஸ்ல. நீங்க என்ன பண்ணணும், மெசேஜும் இன்னொன்னு இருக்கு, இன்னொன்னு நானே ஒர்க் பண்ணி காமிச்சிட்டேன்னா எஸ்என்எஸ் நானே ஒர்க் பண்ணி ஜஸ்ட் நீங்க ஒர்க் பண்ணி பாருங்க. ஏன்னா இப்ப பார்க்கும்போது ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. நீங்க ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மறக்காம இருக்கும் ஓகேங்களா. ஒரு தடவை எஸ்என்எஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா. ரெண்டுத்தையும் இன்டர்னல் பண்ணிட்டு நான் இப்ப எதுக்கு கிரியேட் பண்ணிருக்கேன், ஒரு EC2 மிஷின் டவுன் ஆகுது கிரியேட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா. நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்டாப் ஆனா வரா மாதிரி, ஸ்டார்ட் ஆனா வரா மாதிரி, இதுக்கு நீங்க நோட்டிபிகேஷன் சர்வீஸ் பண்ணலாமா ஓகேங்களா. இது பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா இன்னும் நீங்க கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் டெஸ்ட் வித் ரவுட் 53 ரவுட் 53க்கும் கிரியேட் பண்ணலாம். நீங்க ஆல்ரெடி ஆட்டோ ஸ்கேலிங் பாத்துட்டீங்க கரெக்டா. அப்ப நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆட்டோ ஸ்கேலிங் ஆச்சுன்னா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்படி தெரியும்னா இந்த நோட்டிபிகேஷன் சர்வீஸ் எனேபிள் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா. அதை என்ன பண்ணுங்க, நீங்க எனேபிள் பண்ணி ஆட்டோ ஸ்கேலிங் ஆச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மெயில் வருதான்னு செக் பண்ணுங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஓகேவா உங்களுக்கு? ஓகேவா ஜி? ஸ்டில் நவ் கிளியரா? தட்ஸ் இட் ஃபார் டுடே கிளாஸ்ங்க ஓகேங்களா. நமக்கு ஃப்ரைடே தாங்க இதுக்கப்புறம் கிளாஸ் ஓகேங்களா. ஏன்னா நான் நாளைக்கு நேட்டிவ் போறேன். ஸோ ஐம் நாட் அவைலபிள் ஓகேங்களா. ஸ்டாப் பண்ணி ரெக்கார்டு.